शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्. 168 பார்த்தா நம்ம பிராத்ய ஸ்ரௌத்ரியோயோஹோ வேத பாட அபாட கிருதா விதா நாஹாராதௌ அஸ்தி வேதஹ சோயம் நியாயோ அத்ர யோஜ்யதாம். ஞானிக்கும் அஜ்ஞானிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஒன்னும் டிஃபரன்ஸ் இருக்கா மாதிரி தெரியல. அவனுக்கும் ஆசைகள்லாம் இருக்கா மாதிரி தானே தெரியுது அப்படின்னு பூர்வபக்ஷிக்கு சந்தேகம் வந்துருக்கு. சந்தேகம் வந்த உடனே அவர் சொன்னார், ஞானியினுடைய பிரவൃத்தியிலையும் நிவர்த்தியிலையும் ஒரு சந்தேகமும் இல்லப்பா. அவனும் தேகேந்திரியத்தோட டீல் பண்றான், இவனும் தேகேந்திரியத்தோட டீல் பண்றான். அதனால அந்த தேகத்துக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் அவன் செய்துதான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னான். அப்போ அவன் கேட்டான், அப்ப ஆத்ம ஞானத்துக்கு என்னதான் வேல்யூ இல்லையா? அதை அடைந்தவனும் நம்மள மாதிரியே இருப்பான், அடையாதவனும் நம்மள மாதிரி இருந்தான்னா ஆத்ம ஞானத்துக்கு ஒரு வேல்யூவே இல்லாம இருக்க அப்படின்னு தர. அதுக்கு நம்ம பதில் என்ன சொன்னார்னா, இல்லப்பா இந்த கிரந்தி பேதம்னு ஒண்ணு இருக்கு. கிரந்தினா இந்த அட்டாச்மெண்ட் இருக்க, அவனுக்கும் ஆசை இருக்கு. ஆனா அது பைண்டிங்கான டிசையர் கிடையாது. இவாளுடைய டிசையர்ஸ் எல்லாம் எப்படின்னா இவாளை கட்டுப்படுத்துறது பைண்டிங்கா இருக்கு. அப்படின்னா அந்த பாசத்துல இவங்க எல்லாம் மாட்டிட்டு இருக்காங்க அஜ்ஞானிகள்லாம். அவர் ஞானியானவர் அந்த பாசத்துல மாட்டல. இந்த பாசத்துக்கு பேர் தான் கிரந்தின்னு பேரு, ஹிருதய கிரந்தின்னு பேரு. இந்த ஹிருதய கிரந்தி தான் காரணம். இந்த அவருக்கு ஞானம் வந்துருத்தேன்னா உங்களுக்கு கண்ணுக்கு டிஃபரன்ஸ் தெரியாது. ஆனா அவருக்கு அந்த கிரந்தி ஆனது பேதம் அடைந்து விட்டது, அது பழஞ்சு போச்சு. அதனால அவர் எதை எப்படி பார்க்கணுமோ அப்படிதான் பார்ப்பார். எதுவும் கிடைக்கலன்னா அதுக்காக வருத்தப்பட மாட்டாரு, எது கிடைச்சதுன்னா அதுக்காக குதிக்க மாட்டாரு. துக்கேஷு அனுத்விக்னமனாக சுகேஷு விகதஸ்பிருஹா வீதராக பயக்ரோதா, இதெல்லாம் தான் அவருடைய அப்படின்னு சொல்லிட்டு ஸ்தித பிரஜ்ஞான லட்சணத்துல வரும்போது பிரஜகாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் காமான் எல்லாம் அவருக்கு போயிடுத்து. ஆனா அவர் டிசையர் மாதிரி தோன்றாரு, ஏன்னா லோக சங்கரஹார்த்தம் அவர் பண்ணிட்டு இருக்கிறதுனால. அதனால அவருக்கும் இவருக்கும் வித்தியாசம் இல்லைன்னு நீ நினைக்கிறது ரொம்ப தப்பு அப்படின்னார். ஏன்னா அவர் ஆத்மாவோட தான் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்காரு தவிர இந்த அனாத்மாவாக இருக்கக்கூடிய இந்த பாடி மைண்ட் இன்டெலெக்ட் காம்ப்ளெக்ஸ்ல போய் அவர் ஐடென்டிஃபை பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இதுக்கு பேர் தான் கிரந்தி பேதம். இந்த துஷ்ட சதுஷ்டயம் அப்படின்னு சொல்லுவார். இந்த 4 தோஷம் இருக்கு. இது வந்துருச்சுனாக்க மனுஷனுக்கு போகாது. இந்த 4 தோஷமும் அவர் கிடையாது. என்னென்ன 4னாக்க அகம் அபிமானஹா, மம அபிமானஹா, ராகம், துவேஷம். இந்த 4 தோஷங்களும் அவர்கிட்ட இல்ல. ஆகையினால அவர் பாக்கிறதுக்கு தெரிய மாட்டார். எல்லாரும் மாதிரி தான் அவர் இருப்பார், எல்லாரும் மாதிரி தான் காரியங்கள் பண்ணிட்டு இருப்பார். ஆனா அவளுக்குள்ள பேதமானது இருக்கத்தான் இருக்கு அப்படின்னா. அது எப்படின்னா, இப்போ ஒரு சினிமா பாக்குறான்னாக்க அஜ்ஞானிகள்லாம் எப்படி பாக்குறான் அந்த சினிமாவை அப்படின்னாக்க, அந்த சினிமால இருக்கக்கூடிய ஹீரோயினுக்கு தகராறு வந்துட்டுன்னா இவ அழறா. அவர் சண்டையில ஹீரோ ஒரு 4 பேர் அடிச்சா இவ சந்தோஷப்படுறாங்க இல்லையா? இப்படிதானே இருக்கு. இப்படி ஐடென்டிஃபை பண்ணி பாக்குறாங்க அந்த. ஆனா சில பேர்லாம் எப்படி பாப்பாங்க, அந்த ப்ரொடியூசர்லாம் எப்படி பாப்பாரு, அவர் இந்த சீன் எப்படி எடுத்தோன்றதுதான் அவருடைய கணக்குல தெரியுமே தவிர அவர் அந்த கதையில போய் இன்வால்வ் ஆகி அவருக்கு ஒண்ணு அழுகியோ இதுவோ வராது. அவர் என்ன பண்ணுங்க, அவர் இன்டெலக்சுவலா பணத்தை பார்ப்பார். அதே மாதிரிதான் இந்த ஞானியும் இந்த உலகத்தை எப்படி பாக்குறாருனாக்க இன்டெலக்சுவலா பாக்குறானே தவிர அவன் எமோஷனலாக பாக்குறது இல்லை. இந்த எமோஷனல் மைண்ட் எப்போ இருக்கோ அப்பதான் இவனுக்கு இந்த கிரந்தி ஆனது வேலை செய்யறது. இன்டெலக்சுவலா இவன் பாக்குறதுனால அவனுக்கு அந்த கிரந்தி ஆனது வேலை செய்யல. இதுதான் அந்த கிரந்தி பேதத்தினுடைய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஞானியினுடைய மைண்டும் பிளக்சுவேஷன் ஆறதான் நம்ம பாக்குறோமே. அவருக்கும் தானே இதெல்லாம் பிளக்சுவேஷன்லாம் இருக்கு அப்படின்னா அவருக்கு தெரியும். பிளக்சுவேஷன் ஆகும் பொழுது ஞான திசையில இருக்கும் பொழுது அவருக்கு சத்துவகுணம் இப்போ வேலை செய்யறது. அதனால நான் இத அறிந்து கொள்ளக்கூடிய நிலையில நான் இருக்கேன், அதனாலதான் இதை அறிந்து கொண்டிருக்கிறேன்னு அவருக்கு தெரியும். ஒரு ஆக்ஷன் பண்ண வேண்டிய சமயம் வந்ததுன்னா அவருக்கு இப்போ ரஜோகுணத்தினுடைய ரோல் நடந்துட்டு இருக்கு என்னுடைய உடம்புல. அந்த ரஜோகுணத்துக்கு ஏற்ற மாதிரி என்னுடைய இந்திரியங்கள்லாம் பிரவர்த்திட்டு இருக்கு அப்படின்னு அவருக்கு தெரியும். அதே மாதிரி துக்கம், சோகம், தூக்கம் எல்லாம் வந்துருக்குன்னு வச்சுங்க.
அப்போ மோகத்துல ஈடுபட்டு இருக்க என்னுடைய மனசு அப்படின்னு அவருக்கு தெரியும். ஆனா அந்த மாதிரி இந்த அஞ்ஞானிக்கு தெரியுமா? அவனும் இவனும் ஒண்ணுன்னு சொல்றீங்களே, அது வரவே வராது. ஏன்னா அவர் எப்படி இருக்கார் அப்படின்னாக்க எல்லாத்துக்கும் உதாசீனமாக அவர் இருக்கார். எதுலயும் அவர் ஒரு சாட்சி மாத்திரமாக இருக்காரே தவிர எதுலயுமே அவர் தன்னை இன்வால்வ் படுத்துவது இல்லை. அதனால அவருக்கு சுகம் வந்ததுன்னா அதுக்காக அதை எதிர்பார்க்கறதுல நான் கான்செப்டி, துக்கம் வந்தது ஆனால் துவேஷ்டி, அதை அவர் வெறுப்பதும் இல்லை. அதனால அவர் என்ன பண்றாரு, இன்டிஃபரண்டா இருக்காரு. எப்படின்னா he doesn't act, react பண்றது கிடையாது. அவர் he is not disturbed. இப்போ அடுத்த ஒரு பூர்வபக்ஷிக்கு ஒரு டவுட், ஓஹோ டோன்ட் கேர் மாஸ்டரா ஒருத்தர் இருந்தாருன்னா அவர் தான் ஞானியா அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கணும். எது சொன்னாலும் ப்ராப்ளம் தானே. அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? அவர் எதுவுமே தெரியாம இருந்தாருனாக்கா அது ஒரு பெரிய ட்ரைட் மாதிரி சொல்றீங்க. இல்ல சார், அவர் எல்லாரோடையும் எல்லாரும் மாதிரி இருப்பாருனாக்க அதுக்கு என்னத்துக்கு அவருக்கு ஆத்ம ஞானம் வந்தது அப்படின்னு ரெண்டு பக்கமும் தகராறு வருது அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம் பூர்வபக்ஷிக்குன்றதுனால அவர் என்ன பண்ணாரு, இந்த மாதிரி எல்லாம் வருன்றதுக்காக அவர் அடுத்த ஸ்லோகத்துல பகவத்கீதால இருந்து ஒரு ஸ்லோகத்தை பண்ணி இந்த விஷயங்கள்லாம் நீ கேட்கறதுக்கு முன்னாடியே கிருஷ்ண பரமாத்மா இது எல்லாத்தையும் முன்ன மாதிரி நிறைய பூர்வபக்ஷிகள் அவர் பார்த்திருக்காரு, இந்த எல்லாம் தெரியும் அவருக்கு, இதுக்கெல்லாம் பதில் அங்க சொல்லிட்டார், அதை மாத்திரம் கொஞ்சம் ரீகால் பண்ணி தரேன் நான் அப்படின்னு சொல்லி வித்யாரண்யர் சொல்றார். பிராத்ய ஸ்ரோத்ரயோ வேத பாட அபாட கிருதாபிதா ந ஆஹாராதௌ அஸ்தி வேதஹ சோயம் நியாயோத்ர யோஜ்யதாம். பிராத்தியனாக இருக்கிறான் அப்படின்னாக்க சாஸ்திரிய பிரயோகம். பிராத்தியன்னாக்க வெறும் ஜாத மாத்திரத்துல ஜாதி பிராமணனா இருக்கான், ஆனா ஒரு வேத படனங்கள்லாம் ஒன்னும் பண்ணல, அப்படி இருக்கக்கூடியவனை விராத்தியன்னு திட்டுறது. அமங்க பிராமின் விராத்தியன் ஸ்ரோத்ரியன் ரெண்டா பிரிக்கிறது. படிச்சவர் அப்படின்னாக்க ஸ்ரோத்ரியன், சந்தோதிதா ஸ்ரோத்ரியா. சந்தோஷெல்லாம் நல்லா படிச்சவர், வேதத்தை படிச்சவருக்கு பேரு ஸ்ரோத்ரியன். இருந்து கூட படிக்காம இருக்கும் விராத்தியன் இருக்கு. இப்ப இந்த ரெண்டு வேதம் இருக்கு, இவா ரெண்டு வேதத்தை எப்படி நீங்க பண்ணிருக்கீங்க? வேத படாத்து ஸ்ரோத்ரியா, வேதம் படிக்காத காரணத்தினால் அவர் பிராத்தியகானா. ஆனா ரெண்டு பேரும் ஒன்னாதான ஆகாரம் சாப்பிடுறாங்க. அவரும் இதே மாதிரி தானே சாப்பிடுற. ஞானினா முதல்ல அவர் தனியா சாப்பிடுவாரா, மூக்கால் சாப்பிடுவாரா? இல்ல, அதே மாதிரி தானே. ஆகாராதிகள்ல எப்படி பேதம் இல்லையோ இதை நீங்க புரிஞ்சுட்டீங்கன்னா இந்த எக்ஸாம்பிள் அதையும் புரிஞ்சுக்கலாம். அஞ்ஞானியும் ஞானியும் பாக்கிறதுக்கு ஒன்னாக இருந்தாலும் செய்யற காரியங்கள் ஒன்னாக இருந்தாலும் அவளுக்குள்ள பேதங்கள் இருக்கு. அது என்ன பேதம்? இந்த கிரந்தியானது அவருக்கு விடுபட்டு போயிடுது. அதனால அவர் இன்வால்வ் இல்லாம எல்லாத்தையும் பாக்குறார். எப்படி ஒரு விஷயம் தெரிஞ்சவன் சினிமாவை பாக்குறானோ அப்படி பாக்குறாரு. இவர் எப்படி விஷயம் தெரியாதவன் எப்படி தன்னை இன்வால்வ் ஆகி சினிமாவை பாக்குறானோ அப்படி இந்த உலகத்தை பாக்குறான். இதுதான்ப்பா டிஃபரன்ஸ் அப்படின்னாரு. இப்ப இந்த எக்ஸ்ட்ரீம் அந்த எக்ஸ்ட்ரீம் ரெண்டு இருக்கு அவனுக்கு. அப்படின்னா அவன் கேர்ஃப்ரீயா இருந்தான்னாக்க அவன் ஞானியா? அப்போ இது என்ன சார் நியாயம் அப்படின்னு கேட்டா இந்த விஷயத்துக்கு தான் அவர் கீதாச்சாரியன் பதில் சொல்லியிருக்காரு. நத்வேஷ்டி சம்பிரவருத்தானி ந நிவృత్తాని காங்க்ஷதி உதாசீனவதாசீனஹ இதி கிரந்தபேதோச்யதே கிரந்தபிதோச்யதே கிரந்தபித் அப்படின்னு அவரை எப்படி சொல்றீங்க அப்படின்னா அவரு ந துவேஷ்டி சம்பிரவருத்தானி, அவர் அவருக்கு என்ன சம்பிராப்தமாக எது கிடைத்ததோ அதை கண்டு அவர் ஒரு நாளும் துவேஷிப்பதில்லை. இது நடக்க வேண்டியது உடம்புன்னு இருந்தா இப்படிதான் வரும், அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு அதை உதாசீனப்படுத்துறாரு அவர். அதே மாதிரி நான் நிவృత్తాని, தான் நினைச்சது நடக்காம போயிடுதுன்னாக்க அதுக்காக அவர் ரொம்ப வருத்தப்பட கான்செப்ட், அவருக்கு அந்த வேட்கையானது இல்லை அவருக்கு அப்படின்னு. இதை எப்படி சொல்லியிருக்காருன்னா பிரகாசம் ச பிரவருத்திம் ச மோகமேவ ச பாண்டவ ந துவேஷ்டி சம்பிரவருத்தானி ந நிவృత్తాని காங்க்ஷதி அப்படின்னு கீதையில 14வது சாப்டர்ல 22வது ஸ்லோகத்துல சொல்லிருக்கு. அதை இவர் என்ன பண்ணார், முழுக்க அந்த ஸ்லோகத்தை எடுத்துக்கல. அந்த நடுவுல இருக்கக்கூடிய நத்வேஷ்டி சம்பிரவருத்தானி ந நிவృత్తాని காங்க்ஷத்தின்னு சொன்னார் இல்லையா, அந்த 2வது லைனை மாத்திரம் நீங்க எடுத்து இவர் போட்டுட்டார். நத்வேஷ்டி சம்பிரவருத்தானி, அவருக்கு பிரவருத்தி பிரகாசம் ஞானம் இருக்கும் பொழுது அவர் என்ன நினைக்கிறாரு, நான் இப்போ என்னுடைய மைண்டானது ஞானத்தை ரிசீவ் பண்ற கெபாசிட்டியில இருக்கு, அதனால இது நினைக்கிற மாதிரி இருக்கு, விஞ்ஞானமய கோஷமானது இப்ப தன்னுடைய வேலையை காமிச்சிட்டு இருக்கு அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. நமக்கு ஆஹா எனக்கு வந்துருச்சுன்னு நம்ம ஈகோயிஸ்க்கு அப்பா இதெல்லாம் எனக்கு புரியுது பார் அப்படின்னு நம்ம நினைக்கிற மாதிரி அவர் இல்ல.
இப்ப இது புரியுற மாதிரி இருக்கு என்னுடைய மனசுக்கு அப்படி நினைக்கிறார் அவர். அதே மாதிரி ஒரு ஆக்ஷன் வந்துட்டுனாக்கா பிரவருத்தியானது வரும்போது அந்த ஞானியானவர் என்ன நினைக்கிறாரு, ஓஹோ என்னுடைய ரஜோகுணமானது ஆக்டிவா இருக்கிறதுனால இந்த காரியம், இந்த ரஜோகுணம் என்கிட்ட இருக்கிறத வச்சுட்டு நான் இந்த கோவில் கும்பாபிஷேகம் தான் ஐ ஹாவ் டு ஆக்ட், இந்த சமயத்துல என்னுடைய ரோல் இஸ் டு ஆக்ட், இந்த சமயத்துல ஞானத்தை வச்சுட்டு பிரயோஜனம் இல்ல இல்லையா, எனக்குன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படி நினைக்கிறாரு. அதே மாதிரி உடம்பு களைப்பா இருக்கு அப்படின்னா, தூக்கமா இருக்கு, சோம்பலா இருக்குன்னாக்கா அவரும் ரெஸ்ட் தான் எடுத்துட்டு ஆகணும். அதனால அது என்ன படிக்க என்னுடைய தமோ குணமானது இப்போ ஆதிக்கத்துல இருக்கு அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறதுனால அவருக்கு எந்த காரியம் நடந்ததுனாலும் அதுல ஒரு ஈர்ப்பு கிடையாது அவருக்கு. அதனால நான் கான்செப்ட் அவருக்கு படப்படான்னு அடிக்காது அவருக்கு. அதே மாதிரி அது சரியா வரல அப்படின்னாக்க துவேஷமும் வராது. எது சம்பிராப்தமோ அது இருக்கிறது இருக்கட்டும் அப்படின்னு இருப்பாரு. எது நடக்காம போயிடுச்சுன்னா ஓகே லெட்ஸ் ட்ரை நெக்ஸ்ட் டைம், அவ்வளவுதான். இந்த ஒரு மெச்சூரிட்டியோட இருக்கக்கூடியவர் யாரோ அவர் தான் ஞானி அப்படின்னு குணாதீதனுடைய லட்சணத்தை பத்தி பேசும் பொழுது கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கார். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், ஞானியானவர் எப்படி இருப்பார் அப்படின்னு. அவரை கீழே இன்னொரு ஒரு ஸ்லோகம் சொன்னார். அவர் வித்யாரண்யருக்கு இந்த ஸ்லோகத்தை பார்த்த உடனே அதுல அடுத்த ஸ்லோகமும் ஞாபகம் வந்துருக்கு. 23 உதாசீனவதாசீனார். அதனால அதை எடுத்துன்னு 2வது லைன்ல போட்டார். இந்த 14வது சாப்டர்ல இருக்கக்கூடிய 22வது ஸ்லோகத்தை முதல் லைன போட்டாரு, 23வது ஸ்லோகத்தை 2வது லைன்ல போட்டார் அவர். உதாசீனவதாசீனஹா இது கிரந்தி உச்சதே. கிரந்தி பிதான்பதன் மூலமாக எப்படி சொல்றாரு அப்படின்னா, அவர் எப்படி இருக்காருன்னா உதாசீன பத்துன்னு தான் சொன்னார். உதாசீனா இருக்கான்னு சொன்னாக்க நீங்க கேட்ட கேள்வி இது என்ன எக்ஸ்ட்ரீமா இருக்காருன்னா, கவலையே படிக்கிற டோன்ட் கேர் மாஸ்டரா இருக்காருன்னு. அவர் டோன்ட் கேர் மாஸ்டர், எல்லாத்தையும் கேர் பண்றார், டோன்ட் கேர் மாதிரி இருக்காரு. புரிய வைக்கிறதுக்காக அப்படி இருக்காரு. உதாசீனவது ஆசீனஹா, அது உதாசீனமாக அவர் இருக்க மாதிரி அவர் இருந்து கொண்டிருக்கிறார். ஏன் அப்படின்னா குணைஹி யோன விசால்யத்தை, இதெல்லாம் குணங்களுடைய பேதம். இந்த சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இதெல்லாம் குணங்கள் ஒவ்வொரு மனிதன்கிட்டே இருக்கு. இதெல்லாம் பேஸ்ட் ஆன் பாஸ்ட் கர்மால இருந்துட்டு இருக்கு. இதெல்லாம் அதனுடைய வேலையை செய்யதான் செய்யும் அப்படின்னு அதை தெரிஞ்சுட்டு இருக்கிறதுனால இது அவரை பாதிக்கிறது இல்லை. அது மட்டும் இல்ல, குணா வர்த்தந்தே இத்தியேவ, அது குணங்கள்லாம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு வேற தெரிஞ்சுட்டு நான் அவசிஷ்டத்தை நான் இங்கத்தே அதோ அவர் ஈசிக்கிறதே கிடையாது. ஆகையினால இப்படி உதாசீனம் போல இருக்காருன்னு அர்த்தமா உதாசீனா இருக்கான்னு புரிஞ்சு கூடாது. உதாசீன வத்து, அந்த வத்து ஆனது ரொம்ப முக்கியமா இருக்கு. அதனால அப்படி குணா குணேஷு வர்த்தந்தேன்னு அவருக்கு தெரிய தெரியும். அவர் என்ன சொன்னார், ஏற்கனவே 3வது சாப்டர்ல அவர் சொல்லியிருக்காரு, தத்துவ வித்துமா மகாபாஹோ குணகர்ம விபாகயோ குணா குணேஷு வர்த்தந்தே இது மத்வா ந சஜ்ஜதே. குணா குணேஷு வர்த்தந்தே, இது குணங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம். இந்த குணத்தோட பிறந்தவர்கள் இப்படிதான் இருப்பார்கள், இந்த குணத்தோட பிறந்தவர்கள் இப்படிதான் இருக்குன்னு அந்தந்த குணம் அந்தந்த குணத்தோட சேர்றதுன்றதை இவர் தனியா வெளியில நின்று பார்க்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு கெப்பாசிட்டி இருக்கு. இது வேற நான் வேற, அனாத்மாவாக இருக்கக்கூடியது வேற, ஆத்மாவாக இருக்கக்கூடியது வேற அப்படின்னு பார்க்கக்கூடிய. இதை என்ன சொன்னார் இந்த ஒரு ஸ்லோகத்துல சொல்ல, நத்வேஷ்டி சம்பிரவருத்தானி நிவృత్తాని காங்சதி உதாசீனவதாசீனஹா இது கிரந்த விதோச்யதே பிரகாசம் ச பிரவருத்திம் ச மோகமேவ ச பாண்டவ நத்வேஷ்டி சம்பிரவருத்தானி நிவృత్తాని காங்சதி அப்படின்னு சொன்னதை இங்க அப்படியே சொன்னார் முதல் லைன்ல. 2வது லைன்ல 23வது ஸ்லோகத்துல என்ன சொன்னாரோ அதை சொன்னார். உதாசீனவதாசீனஹா குணைர்யோன விசால்யதே குணா வர்த்தந்த இத்யேவ யோவசிஷ்டதி நேங்கதே அப்படின்னு சொல்லி இதெல்லாம் குணங்களுடைய பிரபாவமே தவிர எனக்கு ஒண்ணு இல்லப்பா அப்படின்னு சொன்னார். ஔதாசீன்யம் விதேயம் சேத் வச்சப்த வியர்த்ததா ததா ந சக்த அஸ்ய தேஹாத்யா இதி சேத் ரோக ஏவ சஹா. ஔதாசீன்யம் விதேயம் சேத் அப்படின்னாக்க உதாசீனத்தை தான் விதிக்கிறதா. உங்களுடைய ஞானம்னா என்ன அர்த்தம், எதுலயுமே கலந்துக்காம இருக்கிறது, அவ்வளவுதானே. அப்படித்தானே எவ்வளவு பேர் இருக்கானே அந்த மாதிரி அப்படின்னு நீங்க நினைச்சின்றீங்க. உதாசீன்யம் விதேயம் சேத், இதுதானே விதிக்கிறது. இப்படி இருந்தாக்க ஞானி ஆயிடுமான்னு அப்படின்னு நினைச்சுக்காதப்பா. வச்சப்த வியர்த்ததா அப்படி நினைச்சேன்னாக்க அங்க போட்ட உதாசீன வத்துல இருக்கக்கூடிய வத்சப்தம் இருக்கு இல்லையா,
மாதிரி அவனை போல இவன் இருக்கிறான் அப்படின்ற வார்த்தையானது அங்க வீணா போயிடும். அதனால ந சக்தியா ந சக்தா அஸ்ய தேகாத்யா இது சேத், சரீரம் முதலியவைகள்லாம் இந்த ஞானியினுடைய சரீரத்துக்கெல்லாம் அப்போ சக்தியே இல்லைன்ன மாதிரி ஆயிடும். உதாசீனமா அது விதிச்சதுன்னாக்கா அவர் என்ன பண்ணுவாரு? எதுவுமே பண்ணாம இல்ல, அவர் ரோகியான்னு அவரு அப்படி உங்களுக்கு எண்ணம் வந்துடும். அப்படியெல்லாம் நீங்க நினைக்க கூடாது. அவருக்கு இதெல்லாம் தெரியும், ஆனாலும் உதாசீனவத்தாக இருந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு. உதாசீனவத் ஆசீனஹா. ஆனால் இந்த பக்தானது ரொம்ப முக்கியம். அவரை கையாளாகாத தனம்னு நினைச்சுக்காதீங்க. அவருடைய ஞானியினுடைய பாடி ஏதோ இன்கேப்பபிள் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. அவருக்கு தெரியும் அவர் இந்த உலகத்தை எப்படி பார்க்கணுமோ அப்படி பாக்குறாரு. எப்படி பாக்குறாருனாக்க ஒரு பிலிம் இண்டஸ்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய எப்படி சினிமாவை பாக்குறானோ டெக்னிக்கலா அவன் பாக்குற மாதிரி பாக்குறான்னு தவிர பாமர ஜனங்கள் மாதிரி அதை உண்மையா பாக்குறது இல்ல. அதே மாதிரிதான் ஞானியினுடைய வாழ்க்கை. அதனால உதாசீனவத் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா வஸ்திரத்தில ரொம்ப பார்த்து யூஸ் பண்ணிருக்கார் அப்படின்னாரு. தத்வபோதம் க்ஷயம் வியாதிம் மன்யந்தே யே மகாதியஹ தேச பிரஜாதி விசதா கிம் தேஷாம் துஷ்யகம் வத. இப்போ அவருக்கு ஒரு கிண்டல். நான் ஞானிய பத்தி சொன்னாக்க நீங்க இஷ்டத்துக்கு புரிஞ்சுட்டாக்க உனக்கு வாய் இருக்கு, நீ புரிஞ்சு மலையை பார்த்து நாய் குலைக்கிறதுன்னு. நான் ஞானி இப்படி இருப்பேன். நான் எது ஞானியை பத்தி சொன்னாலும் உங்களுக்கு சந்தேகம் வந்ததுன்னா நான் என்ன பண்றது? ஞானியானவன் எல்லாரும் மாதிரி இருப்பான், அதுவும் ஒதுக்க மாட்டேன்றீங்க. ஞானியானவன் எல்லாரும் சாப்பிடற மாதிரி தான் சாப்பிடுவான், எல்லாரும் மாதிரியே தூங்குவான். அது எப்படி சார் அப்படின்னுங்க. அவன் எதுலயுமே உதாசீனா இருப்பான். அது சார் உதாசீனமா இருந்தா ஞானிக்கு அடையாளமா சார் அப்படின்னு கேட்டா நான் சொல்றதுக்கெல்லாம் இந்த மாதிரி பூர்வபட்சம் பண்ணிட்டே இருந்தான்னா இப்ப கோபம் திருச்சாரு. அவர் என்ன சொல்ற? தத்துவபோதம் க்ஷயம் வியாதிம் மன்யந்தே யே மகாதியா. ஏ மகாதியா, புத்திசாலிகள நீங்க ரொம்ப படிச்சவங்கப்பா, நீங்க நாஸ்திகர்கள்லாம் இஷ்டத்துக்கு பேசுவீங்க. கடவுள் இருந்தா காமி அப்படின்னு காமி முடியல நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவனை மகா புத்திசாலின்னு நினைச்சுட்டு இருக்க. மகாதியான்னு கிண்டல். நம்ம சாதாரணமா பிரகஸ்பதினு திட்டுறது இல்ல. பெரியவெல்லாம் ரொம்ப மக்கா இருந்தாருனாக்க பெரிய பிரகஸ்பதி ஆச்சு. அது மாதிரி மகாதியான்னு இவர் திட்டாரு. இப்படி இந்த மகாதியெல்லாம் தத்துவபோதம் க்ஷயம் வியாதிம் மன்னிய இந்த மகா புத்திசாலிகள்லாம் இந்த தத்துவபோதத்தை இந்த ஜீவ பிரம்ம ஐக்கியமான ஒரு நாலேஜ போய் இது ஏதோ க்ஷயம் வியாதி, இது க்ஷயரோகம் மாதிரி இவனுக்கு வந்துட்டு போல இருக்கு. அது வந்த உடனே அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் குறைஞ்சிட்டு போல இருக்கு. இன்னும் அதுக்கு முன்னாடி நல்லாதான் இருந்தார். இவர் எல்லாரோடையும் சினிமா பார்த்துட்டு ஜாலியா இருந்தார். இப்ப இவருக்கு ஞானம் வந்துருக்குன்னா பாவம் அடிபட்டு போயிடுச்சு, அவர் பாட்டுக்கு வீட்டுல உட்காந்துருக்காரு அப்படின்னு நினைக்காதீங்க. க்ஷயமோ ரோகமோ வந்த மாதிரி நினைக்காதீங்க. ஏன்னா மகா புத்திசாலிகள் இப்படி நினைப்பானாலே இப்படி கேள்வி கேட்கிறார். அதனால தேசாம் பிரஜா அதிவிசதா, உங்களுடைய அறிவு தெளிவு இருக்க அப்பா ரொம்ப அபாரம். அது கிம் தேசாம் துச்சகம், உங்களுக்கு முடியாத காரியம் ஒண்ணு இருக்கான்னு பகவான கூட நீங்க திட்டலாம். உங்களுக்கு அவ்வளவு பெரிய ஆளாச்சா நீங்க அப்படின்னு ஒரு கிண்டல் பண்ணி அவளை திட்டாரு பூர்வபக்ஷிய. தத்துவம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பூர்வபக்ஷியர்கள் எதை வேணுமானாலும் கோசாம பேசலாம். என்ன அவளுக்கு என்ன ஒரு கமிட்மெண்ட் இருக்கு? நமக்கு சொன்னோம்னா எல்லாத்துக்கும் ஐயோ ஐயோ வேதத்துல இங்க சொல்லியிருக்க அங்க சொல்லியிருக்க பார்த்து பேசணும், இங்க சொன்னா அங்க அடிக்குமே அங்க சொன்னா இங்க அடிக்குமே. அவளுக்கு ஒண்ணுமே கிடையாது, என்ன வேணாலும் பேசலாம். என்ன அவளுக்கு ஒரு புக்கு ஒண்ணு கிடையாது இல்லையா? அதனால அவளை கிண்டல் பண்ணிட்டாரு. தத்துவபோதம் க்ஷயம் வியாதிம் மன்யந்தே யே மகாதியா தேஷாம் பிரஜா அதிவிக்ஷதா கிம் தேஷாம் துஷ்யகம் வத. தத்துவபோதத்தை பார்த்து க்ஷயம் வியாதிம் மன்யந்தே, இத போய் ஒரு க்ஷயமான கோயில் வியாதின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. யாரு? ஏ மகாதியா, ரொம்ப புத்திசாலிகள். எந்த புத்திசாலிகள் இப்படி நினைச்சிட்டு இருக்காளோ தேசாம் பிரஜா, அவளுடைய அறிவு இருக்க ஆஹா அதிவிசதா, என்ன அபாரமான தெளிவு அவளுக்கு, என்ன அறிவு பாருங்க அவளுக்கு. கிம் தேசாம் துஷ்டகம் வத, அவளுக்கு சொல்றதுக்கு முடியாத காரியம் உண்டான எதை வேணாலும் அவங்க பேசுவாங்க ஓ அப்படின்னு சொன்னார். சொல்லி அவளை திட்டிவிட்டார். திட்டோன்னா அவருக்கு பரதாதேர பிரவருத்தி புராணோ பேதி சேத் ததா ஜக்ஷன் கிரீடன் ரதிம் விந்தன் இத்யஸ்ரௌஷீஹி ந கிம் ஸ்ருதிம். ஜடபரதரை பத்தி உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டார். பரதர் இருக்கார். அவர் புராணத்துல ரொம்ப பிரசித்தியானவர், பாகவத புராணத்துல ரொம்ப பிரசித்தியானவரா இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கார். அவர் புராணத்துல சொல்லி இருக்க அவர் ஒண்ணுமே செய்யாம தானே இருந்தாரு, பிரவருத்தியே இல்லாம உட்கார்ந்தாக்க
சட்டம் மாதிரின்னா இருந்தார் அவரு அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம் இல்லையா? புராணத்துல அப்படி சொல்லிருக்குன்னா இந்த ஜடபரதனுடைய சரித்திரத்தை கொஞ்சம் பார்ப்போம். ரிஷபதேவர்னு ஒருத்தர் இருந்தார். எப்படி ராமாயணத்துல ராமராஜ்யமானது ரொம்ப வசதியா பேசப்படுறதோ, ஜனங்கள்லாம் ரொம்ப சௌக்கியமா இருந்தாங்களோ, அதே மாதிரி ரிஷபதேவர் காலத்துல நிறைய ஜனங்கள்லாம் அவ்வளவு சௌக்கியமா இருந்தா. இந்த உலகம், இந்த பாரத தேசத்துக்கு அவர் தான் இருந்தார் ரிஷபதேவர். அவர் என்ன பண்ணாரு, அவருக்கு 100 குழந்தைங்க அவருக்கு. அதுல முதல் குழந்தைக்கு பேரு பரதன்னு பேரு. இவர் என்ன பண்ணாரு, ஒரு ஸ்டேஜ் ஆன உடனே பசங்க எல்லாம் நல்லா முன்னுக்கு வந்துட்டாங்க, எனக்கு கான்பிடன்ஸ் வந்துட்டு இனிமேலும் நான் இந்த ராஜ்ய பரிபாலனம் பண்ணியிருந்தா சரியா வராது, அதனால நான் வானப்பிரஸ்தத்துக்கு போறேன், சன்னியாசத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முதல் பையனான பரதன் கையில இந்த ராஜ்யத்தை ஒப்படைச்சிட்டு போயிட்டாரு. இந்த பரதனானவன் தன்னுடைய அப்பா மாதிரியே ரொம்ப அழகா வர்ணாசிரம தர்மங்கள்லாம் அங்கங்க இருக்க மாதிரி அவளுடைய காரியங்களை பிரவர்த்தி பண்ற மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணி ரொம்ப பிரமாதமா வாழ்ந்ததுனால அதுதான் கோல்டன் பீரியட் ஆஃப் பாரத தேசம். அப்படி இருந்துதான் ராமர் நமக்கெல்லாம் ஃபெமிலியரா இருக்கு, பாகவதம் இவருடைய பீரியட். அதனாலதான் இந்த கண்டத்துக்கு பாரத வருஷம் பேர் வந்துட்டு. இந்த பரதா இப்படி இருக்கக்கூடிய இந்த ராஜாவானவர் பரதன் என்ன பண்ணாரு, அவருக்கும் ஒரு வயசாயிடுச்சுன்னு அவருக்கும் பசங்க எல்லாம் வந்தோன்னா அவருக்கு எங்க அப்பா எப்படி இருந்தாரோ அதே மாதிரி நானும் இந்த உலகத்துல இருந்து விடுபட்டு சன்னியாசத்தை வாங்கிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு தபத்தெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பையனை கூப்பிட்டு, அப்பா இனிமே பட்டு நான் ஆண்டது போதும், இதுக்கப்புறம் இதே மாதிரியே நீங்களும் ஆகணும்னு சொல்லிட்டு அட்வைஸ் எல்லாம் பண்ணிட்டு அவர் புலகருடைய ஆசிரமத்தை நோக்கி கிளம்பி போனார். புலகர் ஆசிரமம் அப்படின்றது எங்க இருக்குன்னாக்க கண்டக்கி நதி கரையில இருக்கு. அந்த கண்டக்கி நதியில போய் இவர் தபஸ் பண்ணணும் அப்படின்னு போய் 4 மேனி போய் வேணுமா இவர் தபஸ் பண்ணிட்டே இருந்தார். அவர் தபஸ் பெரிய தபஸ்வியா ரொம்ப பண்ணிட்டே இருந்தாரு. அவரால் முடியாத காரியம் இல்லை, ஏன்னா பரம்பரையிலேயே வந்திருக்கோம்னா. ஆனா இந்த பிராரப்தம் ஒண்ணு இருக்க, அது யாரையும் விடாது, அது மகான்களை கூட விடாது. ஒரு நாள் இவர் என்ன பண்ணிட்டு இருந்தார், நல்லா தபஸ் பண்ணிட்டே இருக்க கண்டகி ரிவருடைய கரையில என்ன பண்ணிட்டு ஒரு மான் ஒண்ணு முழு கர்ப்பிணியா ஒரு மான், அது என்ன பண்ணிட்டு அந்த சமயத்துல வந்துட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு புலி ஒரு சிங்கமானது துரத்தின்னு அது போட்ட சத்தத்துல அது அடிக்கிறதுக்கு வந்த உடனே இந்த மானுக்கு ஹெல்ப்லெஸ்ஸா போயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம தண்ணியில போய் குதிச்சு எடுத்தாரு. முழு பிரெக்னண்டா நேர மாசமா இருந்ததுனால தண்ணியில வந்துச்சு. அந்த சமயம் பார்த்த உடனே அந்த இது தண்ணியில ஒண்ணும் பண்ண முடியல, இந்த சிங்கம் ஓடிட்டு. இந்த சமயத்துல இந்த சத்தத்தை இவர் தபஸ் பண்ணிட்டு இருந்தவர் பார்த்தாரு. பார்த்த உடனே இப்ப என்ன ஆச்சுன்னாக்க, நிறை மாத கர்ப்பிணியா வந்த மானுடைய வயசுல இருந்து ஒரு குட்டி கீழே பொத்திருக்கிற ஒண்ணுதான் தண்ணியில. இந்த மான் கொஞ்சம் தள்ளி போய் விழுந்து அது போய் எதிர்த்து. இத பார்த்த உடனே இவருக்கு மெடிடேஷனுக்கு மூட இல்லை. கண் எதிர்க்க ஒரு குழந்தை, ஒரு மான் ஒண்ணு விழுந்திருக்கு, அதை காப்பாத்தலன்னா மனுஷனா நானு அப்படின்னு ஒரு தோண உடனே சரி இந்த மெடிடேஷன் நிறுத்தினா தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மானை காப்பாத்திட்டாராங்க. அது தண்ணியில விழுந்து அந்த குத்தி மானை. இப்போ அடுத்த கவலை வந்துருச்சு, இதுதான் ஹிருதய கிரந்தி. அது வந்த உடனே ஐயோ இதுக்கு பசியாச்சு, இதுக்கு எப்படி பண்றது, இதுக்கு யாரும் அம்மாவும் போயிட்டாலே, இதுக்கு நம்ம தானே கவனிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அவரே உள்ள போய் பால் குடிச்சு அந்த குட்டியை வளர்க்க ஆரம்பிச்சார். கொஞ்சம் கொஞ்சமா இது குட்டியை வளர்க்க ஆரம்பிச்சோன்னா அது நடக்க ஆரம்பிச்சது. இவர் தபஸ்ல உட்கார்ந்தாருனாக்கா அது எப்படி ஓடி போயிடும். இவருடைய புத்தி எல்லாம் ஐயோ அது எங்கேயாவது போய் மாட்டிக்க போறது, ஏதாவது திருப்பியும் ஒரு சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்க போறது, அதே கவலையிலேயே இவரால கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல. எங்கேயாவது காணோம்னாக்க உடனே இதை நிறுத்திடுவார், மெடிடேஷன் நிறுத்திட்டு அதை போய் தேடிட்டு வருவார். இப்படியே அவருடைய புத்தி எல்லாம் அங்க போயிடுது. இது என்ன ஆச்சுன்னா நாளடைவுல என்ன ஆச்சு, அந்த மானுக்கும் இவருக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் வந்துருச்சு. இவருடைய டெய்லி குழந்தை வளர்க்குற மாதிரி அந்த மான் எங்க போறது என்ன வருதுன்றதுல இவருடைய தபஸ்தானத்து கிருஷ்ணார்பணமா ஆயிட்டே இருக்கு. இங்க எல்லாம் அவ்வளவு பெரிய மனுஷனா இருந்த பரதர் ராஜாவுக்கு பிராரப்த வசத்தினால இந்த மான் மேல இருக்கக்கூடிய அட்டாச்மெண்ட்னால இவருடைய ஜென்மாவானது எப்ப பார்த்தாலும் மானுடைய சிந்தனையிலேயே அவருக்கு போயிட்டே இருந்தது. அப்புறம் ஒரு நாள் காலம் வந்த உடனே இவர் என்ன பண்ணாரு, அந்த மானத்தையே இருந்ததுனால இவருடைய அடுத்த ஜென்மா மானா போச்சு இல்லையா. எம்யம் வாபி ஸ்மரன் பாவம்
கலேவரம் அந்த அந்திம காலத்துல இந்த கலேவரத்தை எப்போ தியாகம் பண்ணிக்கிறானோ அப்போ எம் வியாபி ஸ்மரன் பாவி இவர் என்னெல்லாம் நினைச்சிட்டு எது போனாரோ தமேவைத்தி கவுந்தேயன் அதேதான் இவருக்கும் நடக்கும். சதா தத்பாவ பாவிதா அந்த பாவத்தையே இவர் நினைத்து கொண்டிருந்ததுனால அதுவாவே ஆயிடுவார்னு கிருஷ்ண பரமாத்மா சொன்ன மாதிரி அப்படியே நடந்தது ஜடபரதனுடைய கதையில. இவர் பரதராஜா என்ன பண்ணாரு, இந்த மான பத்தியே நினைச்சிட்டு போனதுனால எமோஷனலா மான போன இவர் மானாவே பிறந்துட்டார். இவர் மானா பிறந்து அங்க இங்க அப்படி எல்லாம் சுத்திட்டே இருக்கும்போது இவருக்கு ஒரு சான்ஸ் வந்துட்டு கண்டகி ரிவர் பக்கமா வரதுக்கு. இந்த புலகர் ஆசிரமத்தை பார்த்த உடனே கண்டகி எல்லாம் பார்த்த உடனே இவருக்கு வந்து மானா இருக்கும்போது தன்னுடைய பூர்வ ஜென்ம இவருடைய தபத்தினுடைய பலன்களால பூர்வ ஜென்மம் எல்லாம் ஞாபகம் வந்தது. வந்தவொடனே அவர் நினைச்சாராம், ஐயோ இது மாதிரி ஆயிட்டான்னு சொல்லிட்டு தன்னுடைய அம்மா மான் கிட்ட போய் சொல்லிட்டு போனாராம், இந்த மாதிரி என்னுடைய பூர்வ ஜென்மம் எனக்கு ஞாபகம் வந்துட்டு என்ன நீங்க தேடாதீங்க, நான் இது மாதிரி தபத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே புலக ஆசிரமத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கண்டகி நதியில இந்த மானானது அங்கேயே தபஸ்திபையா இருந்துட்டே இருந்தது. அது என்ன ஆச்சுன்னாக்க அதே மாதிரியே இருந்ததுனால அதனுடைய புண்ணிய வசத்தினால எப்ப பார்த்தாலும் ஹரி தியானத்திலேயே அது இருந்ததுனால இப்ப என்ன ஆச்சுன்னாக்க இந்த ஜென்மாவானது மான் ஜென்மாவாயிடுது. மனுஷ ஜென்மாவா இருந்து வந்ததுன்னா ஞானத்தை அடைஞ்சிருக்கலாம். இதனால இன்னொரு ஜென்மா வர வேண்டியதாகி போச்சு. இப்ப இந்த யோக பிரஷ்டன் கதையா ஆகி போச்சு. அப்ப இப்ப என்னாச்சு, ஸ்ரீமதாம் கேஹேவா தீமதாம் கேஹேவா யோக பிரஷ்டோ அபிஜாயத்தேன்னு அவர் சொன்னார் இல்லையா. சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கேஹே யோக பிரஷ்டோ அபிஜாயத்தே அப்படின்னு பகவான் சொன்ன மாதிரி இவர் என்ன பண்ணாரு, ஒரு நல்ல பிராமண குலத்துல இவர் பிறந்தார். பிறந்தா இவருக்கு பிறக்கும் போதே இவருக்கு நல்ல நாலேஜோட பிறந்து விட்டாரு. அதனால ஒரு தடவை நம்ம ஒரு தடவை பட்டுட்டோம் நம்ம மான் மேல ஆசை வச்சு, இந்த ஜென்மால யார் கையிலுமே அட்டாச்மெண்ட் வச்சு கூடாது. அது அப்பாவா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் அப்ப அண்ணனா இருக்கட்டும்னு அவர் என்ன பண்ணாரு, ஜடபரதர் வந்து யாரோடையுமே ஒரு அட்டாச்மெண்ட் இல்லாம தன்னை அப்படியே வளர்த்துட்டே வந்துட்டாரு. அவர் வந்துட்டே இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா ஊர்ல அவ எல்லாரும் அட்வைஸ் பண்ணாரு. அவன் அப்பா வந்து ஆனமுட்டம் இவனுக்கு பூனல் போட்டு வைக்கணும், இவனுக்கு வந்து வேதம் எல்லாம் கத்துக் கொடுக்கணும்னு. இவர் எதுலயுமே இன்ட்ரெஸ்ட் காமிக்கவே. அவர் போய் சேர்ந்தார் இந்த கவலையிலேயே இந்த பையன் மாதிரி. ஆனா இவன் முதல்ல நல்ல யுவாவா ராஜாவா இருந்தவரோ இல்லையா, அதனால இந்த ஜென்மாலையும் நல்ல அருமையான யுவாவா இருக்காரு. நல்ல வெல் பில்ட் பாடி பாக்ஸர் மாதிரி இருக்காரு. ஆனா ஒரு காரியம் பண்ணாம ஜடமா உட்கார்ந்துட்டே இருப்பாரு ஒரு ஓரத்திலேயே. அதனால இவரு பார்த்து எல்லாரும் ஜடமா இருக்காருன்றதுனால இவருக்கு ஜடபரதர்னு பேரே வந்துருச்சு, ஜடமா இருக்காருன்னு. யாரோ எது சொன்னாலும் அவன் அண்ணா தம்பிகள் எல்லாம் ட்ரை பண்ணாங்க. எது பண்ணாலும் பண்ணோம்னா ஒரு ஸ்டேஜ் ஆனோடனே இவனை காப்பாற்றவே முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டான். இவரும் என்ன பண்ணாரு, ஜாலியா காட்டுல போய் உட்காந்துட்டாரு. அங்க போய் என்ன கிடைக்கிறதோ சாப்பிட வேண்டியது, எது கிடைக்கலையோ ஒன்னும் கவலை இல்லாம இருந்துட்டே இல்ல. அந்த சமயத்துல என்ன ஆச்சுன்னா ஒரு ரகுகுணன்னு ஒரு ராஜா, அவன் என்ன பண்ணா அப்போ பல்லக்குல அங்க வந்துட்டே இருக்கான். பல்லக்குல வந்து இருக்கச்சு அந்த பல்லக்கு தூக்கிட்டு இருந்தவனுக்கு ஒருத்தருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போச்சு காட்டுக்கு நடுவுல. அவனால பல்லக்கு தூக்க முடியாம ஆயிடுச்சு. இப்ப ஆள் இல்லாம எப்படி தூக்குறதுன்னு ஒரே கவலைப்பட்டு அந்த காட்டை என்ன பண்ணா, பக்கத்துல எங்கேயாவது ஆள் இருக்காரான்னு ஓடி போயிட்டேன்னா இந்த ஜடபரதன் ஜம்முன்னு உட்கார்ந்துருக்காரு. நல்ல வெல் பில்ட் பாடியோட உட்கார்ந்துட்டு தவறு பண்ண போய் இந்த மாதிரி இவன் தான் யார் எந்த வேலையை கொடுத்தாலும் செய்வான். அது ஒரு சொல்ல மறந்துட்டேன். இவன் யார் எது கொடுத்தாலும் அந்த வேலையை செய்வான். ஏன்னா இவங்களுக்கு யார் என்ன சொல்றான்றதெல்லாம் ஏதாவது செய்யணும். இந்த உடம்பு நீ கொடுத்தா அதை மூட்டையை தூக்குவான், இதை எடுத்துன்னு போய் போடு அங்கன்னாக்க இது போய் இப்படி பீப்புள்லாம் இவனை வந்து ஏமாத்திட்டே இருந்தாங்கன்றதுக்காக தான் காட்டுக்கு வந்தான். இங்கேயும் வந்து அவன் அந்த பிராரப்தம் உடல இந்த மந்திரி வந்து கேட்டாரு, இந்த மாதிரி ராஜா அவனுடைய பல்லக்கு தூக்குறவன் வந்து உடம்பு சரியில்லாம ஆயிடுச்சு, நீங்க வந்து கொஞ்சம் பல்லக்கு தூக்கினீங்கன்னா ஒரு ஹெல்ப்பா இருக்கும். கொஞ்சம் தூரம் போற வரைக்கும் அவர் கபிலரனுடைய ஆசிரமத்துக்கு போயிட்டு இருக்காரு அந்த ரகர்கண மகாராஜான்றவர். நீ வாப்பா உனக்கு எவ்வளவு காசு வேணுமோ அவ்வளவு தரான்னாரு. இவருக்கு காசு வீசெல்லாம் அவருக்கு ஒண்ணும் இல்லையா, சரி வா அப்படின்னு கூப்பிட்டாரு. இவர் பாட்டுக்கு தூக்கி வந்தார். இவர் போயிட்டு இருக்கும்போது நடுவுல கிருமி எல்லாம் வந்ததுன்னா இவர் என்ன பண்ணாரு, அதை தாண்டுவார். பள்ளம் வந்ததுன்னா அது உள்ள கிருமி இருக்குமேனு காலை வைக்காம இப்படியே தாண்டி தாண்டி போனோம்னு உள்ள இருக்கிற ராஜாவுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ். என்ன இப்படி எல்லாம் பல்லக்கு ஒருத்தன் பண்றாங்க. அவர் யாருப்பா இது, என்னப்பா உனக்கு தூக்கமா, உனக்கு எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி போயிருக்கோ, கொஞ்சம் ஒழுங்கா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்பா.
திருப்பியும் அவன் இதே மாதிரி அவன் பாட்டி எல்லாரும் இப்படி திரும்பினா அவன் நேரம் போக வேண்டியது. இப்போ ஒரு ரூட்டே இல்லாம உடனே ஒரு ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. நான் நீ இப்படி ஜடமான ஒரு மனுஷனா இருக்கேன், பிரேதமானி, உனக்கு உயிர் இல்லையா, உனக்கு இப்படி நடக்கிற அறிவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். இது வரைக்கும் பேசாதவர் அப்படின்னா உன்னை அடிக்கிறான் பாரு, அடிச்சு உன்னை பிரேதமாக்கினாதான் உனக்கு ஒண்ணுன்னு அவர் சிரிச்சுட்டு அவரை பார்த்து நீங்க ஜடான்னு சொல்லிட்டீங்க, என்ன பிரேதமாக்குறீங்க, அப்புறம் நீங்க அடிச்சா எனக்கு எப்படி வலிக்கும், கொஞ்சமாவது யோசிச்சீங்களா என்ன. அப்புறம் இன்னொரு வார்த்தை எனக்கு ஒரு ஆற்றலும் இல்லாம நீங்க ஒரு சைத்தன்யமே இல்லாத மாதிரி பிஹேவ் பண்றீங்க அப்படின்னா, சைத்தன்யமா இருந்தா நான் ஏன் பிஹேவ் பண்ணோம் அப்படின்னு உடனே அந்த ராஜா முடிச்சுட்டாரு. இந்த பேச்செல்லாம் சாதாரண பேச்சா இல்லையான்னு அவர் பல்லக்குல இருந்து இறங்கிட்டாரு. இறங்கி அவர் என்ன பண்ணார், இந்த ரகுகண மகாராஜா இல்ல சுவாமி நீங்க யாரு அப்படின்னு கேட்டாரு. இவர் திருச்சிட்டதுல நீங்க ஒரு மகான் எங்களுக்கு தெரியறது, இந்த மாதிரி நான் உங்களுக்கு சிஷ்யனா கேட்கறேன், நீங்க எனக்கு இந்த ஆத்ம ஞானத்தை நீங்க சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துட்டு இப்ப ஜடபரதம் இருக்கு, அதனால அவருக்கு உண்மையை சொல்லணும்ன்றதுக்காக அவருடைய கதையை சொல்றாரு. இந்த மாதிரி நான் உன்ன மாதிரி பெரிய ராஜா தான், எல்லா என்டையர் பாரத வருஷமே என் கண்ட்ரோலா தான் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, நான் என்னுடைய விதிவசத்தினால கடைசி சமயத்துல இது ஒரு மான் மேல கொண்ட மோகத்தினால எனக்கு மான் ஜென்மா கிடைச்சிது. அந்த மான் ஜென்மா கிடைச்சதுனால நான் அப்ப தபஸ் பண்றதுக்காக எனக்கு சௌரியம் இருந்தது. ஆனா நேரம் எனக்கு மோட்சம் கிடைக்காததுனால நான் இந்த ஜென்மால ஜடபரதரா வந்திருக்கேன் நானு. அதனால இந்த ஜென்மாவை நான் வேஸ்ட் பண்ண முடியாது. அதனால நான் எதுலயும் பிரவர்த்தியும் இல்லாம இருக்கேன், நிவர்த்தியும் இல்லாம நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆத்ம ஞானத்தை உபதேசம் பண்ணார். அதுக்கப்புறம் அவர் ஆத்ம ஞானியா ஆனார் அந்த ரகுகண மகாராஜாக்கு. அவர் கடைசி காலத்துல அவருக்கு இருந்த ஒரு பிராரப்தம் இருந்தது. அவர் ஞானியா இருந்தால் அதை 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்காம போனார்னாக்க அது ஒரு பாபம் ஒண்ணு சேருமா. அதுல இருந்தும் அவருக்கு ஜடபரதம் இருக்கு. ஏன்னா தெரிஞ்சதை சொல்லி கொடுத்துதான், ஏன்னா படிச்ச வித்தியை அவரோட போக கூடாது, வெளியில வரணும்ன்றதுனால இந்த கதையை சொல்ல இப்படி ஜடபரதர் இருந்தாரு. இந்த ஜடபரதருக்கு அப்பிரவருத்தி, இந்த ஜடபிரவருத்திக்கு பிரவருத்தியே இல்ல அப்படின்னு சொல்லி அந்த கதையில பாத்திரம். புராணோக்தா இது புராணம் இப்படி சொல்றது, அவருக்கு எந்த பிரவருத்தியுமே இல்லையே அப்படின்னு நீங்க கேட்பீங்க. கேட்டா சொல்லி இருக்கிறதா அப்படி எல்லாம் இல்ல ததா. அப்ப இன்னொரு ஸ்ருதி இருக்கு, ஜக்ஷத் கிரீடன் ரதிம் விந்தன் இத்யௌஸ்ரௌஷீஹி நகிம் ஸ்ருதிம். சரிப்பா, இந்த புராணத்தை சொன்னீங்க. இன்னொரு சாந்தோக்கிய உபநிஷத்துல ஒரு வாக்கியம் இருக்கு, ஜக்ஷன் கிரீடன் ரதிம் விந்தன் இதி அஸ்ரௌஷீஹி நகிம் ஸ்ருதிம் அப்படின்னா. ஜக்ஷத்து அப்படின்னாக்க சாப்பிடுறது, கிரீடன் அப்படின்னாக்க விளையாடுறது, ரத்திம் விந்தன் அப்படின்னா ரமித்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்க உபநிஷத்துல. ஞானிகள்லாம் இருந்தா கூட அவளும் என்ன பண்ணிட்டு இருப்பா, சாப்பிட்டு தான் இருப்பான் எல்லாரும் மாதிரியும், அவளும் எல்லாரும் மாதிரியும் விளையாடிட்டே தான் இருப்பான், அவளும் எல்லாரும் மாதிரியும் ரமித்து கொண்டுதான் இருப்பா. அவளுக்கு முதல்ல ரசனை இல்லைன்னா ஆச்சாரியால் பாஷ்யங்கள் எழுதுறாருனாக்க ரசிக்காமையா சௌந்தரிய லகரி முழுக்க எழுத முடியும். அவர் ஞானி இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆக்டிவ் ஞானி பாசிவ் ஞானின்னு ஞானி தான் பிரிக்கிறோம். அதாவது யார் யார் சில ஞானிகள்லாம் என்ன பண்ணாரு, அதே மாதிரியே சாஸ்திரம் சம்பிரதாயம் இப்படியே இருந்து இருந்து ஞானம் வந்தவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, அதே மாதிரி இந்த ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் அவளுக்கு இருக்கும். அந்த பழைய வாசனைகள்லாம் வச்சுட்டு அவர்கள்லாம் கிரந்தங்கள் எழுதும் பொழுது எப்படி இருக்குன்னாக்க நம்மள மாதிரியே இருக்க மாதிரி கீழே இறங்கி அவளால் சொல்ல முடியும். ஏன்னா அவளுடைய வாழ்க்கையும் இப்படிதான் ஞானம் வரத்துக்கு முன்னாடி இருந்தது. இப்படி எல்லாரையும் உத்தாரணம் பண்ண வேண்டும் அப்படின்றதுக்காக வரக்கூடிய ஞானிகள் நிறைய பேர் இருக்காங்க. சில ஞானிகள்லாம் எப்படி இருக்காரு, ஜடபரதர் மாதிரி இது கடைசின்னு இருந்து இது அதுவும் வேண்டாம் இதுவும் வேண்டாம், நான் ஓரமா உட்காந்துக்கிறேன், எனக்கு ஒண்ணும் வேண்டாம், யாராவது கொடுத்தா சாப்பிடுறேன் இல்லைன்னா சாப்பிட வேண்டாம் இப்படின்னு சொல்லக்கூடிய ஞானிகளும் இருக்காங்க. அதனால இப்படித்தான் ஞானம் இருக்குன்னு நம்ம யாரும் சொல்ல முடியாது. சில பேர் அப்படி இருப்பாங்க, சில பேர் அப்படி இருப்பாங்க. அதுதான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது மதுகர விருத்தி அதை ஃபாலோ பண்ணக்கூடிய சில பேரு, அஜகார விருத்தின்றது ஃபாலோ பண்ணக்கூடிய இதானுங்க. எப்படி ஒரு மதுகர விருத்தினாக்க என்ன பண்ணுன்னா, இது ஒரு 4 வீட்டுக்கு போய் பிக்ஷை வாங்கி சாப்பிடலாம் அப்படின்னு அவளே முடிவு பண்ணிப்பா. அந்த ஞானிகள்லாம் இன்னும் வீட்டுல 3 பேர் வீட்டுல இன்னைக்கு சாப்பிடலாம், 4 பேர் வீட்டுல இன்னைக்கு சாப்பிடலாம் அப்படின்னு போய் அவளே டிசைட் பண்ணி அந்தந்த வீட்டுக்கு போய் வாங்கிட்டு சாப்பிடுவாங்க. பாக்கி நேரத்துல தன்னுடைய காரியத்தை பார்ப்பாங்க. சில பேர் இருக்காங்க இந்த மாதிரி போறது கூட அவளுக்கு பிடிக்கல. இதுலயும்
ஒரு ஆசை ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஆசையை நமக்கு வேண்டான்னு அவன் என்ன பண்ண, யாராவது எடுத்துன்னு வந்து கொடுத்தாரேயானால் சாப்பிட வேண்டியது. ஏன்னா இந்த உடம்புக்கு தேவை, கொடுத்தா சாப்பிட்ற, கிடைக்கலன்னா அதுக்காக வருத்தப்படலை அப்படின்னு சொல்லக்கூடிய இது மாதிரி. இது எப்படி இருக்குன்னா, இது மாதிரி மலைப்பாம்பு தான் அப்படி இருக்கும். அந்த மலைப்பாம்பு என்ன பண்ணா, அது ஓடி ஆடி போய் இறையெல்லாம் தேடாது. அது தானே என்ன பண்ண, இருக்கிற இடத்துல ஏதாவது ஆடு வீடு எலி ஏதாவது வந்ததுன்னா ஒரு போட்டு தள்ளி அதை சாப்பிடும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அது சாப்பிட்டது போதுன்னு அடுத்த தடவை வரைக்கும் பக்கத்துலயே ஓடி இருந்ததுன்னா கூட கவலைப்படாது இல்லையா. அது மாதிரி இருக்கக்கூடியதுதான் மலைப்பாம்பு. பக்கத்துல போய் நின்னா கூட அது பசியில சாப்பிட்டுச்சுன்னா ஒரு ப்ராப்ளமும் பண்ணாது, பாம்பு மாதிரி. அது மாதிரி இருக்கக்கூடியதுக்கு அஜகர பித்தின்னு பேரு. இவர்கள்லாம் இந்த பிச்சை எடுத்து சம்பாதிக்கிறவர்கள் இதெல்லாம் தேனி மாதிரி. தேனி மதுக்கரம்லாம் என்ன பண்றதுன்னா, இந்த பூலை கொஞ்சம் எடுக்க வேண்டியது, அந்த பூல இருக்கக்கூடிய மகரந்தத்தை எடுக்க வேண்டியது, இப்படியே அங்க போய் மகரந்த சேர்க்கை எல்லாம் பண்ணிட்டு போயிட்டே இருக்க. இப்படி அங்க போய் உபதேசம் பண்றது, அப்படி எல்லாம் பண்ணி போகக்கூடிய விற்த்தியில் இருக்கக்கூடிய ஞானிகள், ஆக்டிவ் ஞானிகள். இப்படி 2 விதமான ஞானிகள் இருக்காங்க. அதனால நீங்க ஒரு விதமான ஞானியை சொல்றதுக்காக ஜடபரதனுடைய திஷ்டாந்தத்தை எடுத்துட்டீங்க. ஜடபரதர் இருக்காரு, அவருக்கு பிரவೃத்தியே இல்லாம இருந்துதாமே, அப்படித்தானே புராணங்கள்லாம் சொல்றது. பரதா அதேஹே அப்பிரவೃத்தி புராணோக்தா இது சேத், புராணங்கள்ல இப்படித்தானே சொல்றது அப்படின்னு சொன்னா, ததா அப்போ இதுக்கு என்ன சொல்லுவீங்க? இந்த ஸ்ருதி உன் காதல ஒழியா என்ன இது அஸ்ரௌஷி, இது உன் காதல ஒழியா நக்கிம் ஸ்ருதி. இந்த ஸ்ருதி எவ்வளவு முக்கியமான ஸ்ருதி, சாந்தோக்கிய உபநிஷத்து சொல்லி இது உனக்கு காதல ஒழியா அப்படின்னு வித்யாரண்யர் கேட்கிறார். அந்த ஸ்ருதி மாத்திரம், அந்த புராணத்துல இருந்து மாத்திரம் கோட் பண்ற, இதை நீ சொல்லிய ஜக்ஷத் கிரீடன் ரதிம் விந்தன் இது அஸ்ரௌஷீஹி நக்கிம் ஸ்ருதிம், இந்த ஸ்ருதி சொல்றது நீ கேட்கலையா அப்படின்னார். அங்க என்ன சொல்லிருக்கு அப்படின்னாக்க, அஸ்மாத் சரீராத் சமுத்தாய பரம் ஜோதி உபசம்பத்யதே சௌத்தம புருஷஹ ஜக்ஷன் கிரீடன் ரமமானஹா ஸ்ரீ விர்வா யானைர்வா நஸ்பரன் இதம் சரீரம் அப்படின்னு சாந்தோக்கிய உபநிஷத்துல என்ன சொல்லினா, இந்த சரீரத்திலிருந்து இந்த ஜீவனானவன் போன பிறகு சமுத்தாய பரஞ்சோதிஹி சம்பிரத்யதே, பரஞ்சோதிச்சோட அவனுக்கு நாளைக்கு அகண்டாகார விருத்தி ஏற்பட்டு இவனுக்கு இந்த ஜென்மாலேயே இவனுக்கு ஜீவன் முக்தியான ஒரு நிலையை அடைந்து விட்டான். உபசம்பத்தியதே, அவன் அந்த நிலையை அடைந்த பிறகு அப்ப அவன் என்ன ஆனான், ச உத்தம புருஷா, உத்தம புருஷ ஸ்வன்யா அப்படின்னு நம்ம கீதையில புருஷோத்தம யோகத்துல போட்டுறதுக்கு மூலம் இது. சஹா உத்தம புருஷா ஜக்ஷன், அவன் பாட்டுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கான், எல்லார மாதிரி இருந்தா இருக்கான். அவனுக்கு ஞானம் வந்தான்றது யாருக்கும் காமிக்கல. எப்படி இருக்கான், ஜக்ஷன் சாப்பிட்டு இருக்கான், கிரீடன் எல்லார மாதிரியும் விளையாடிட்டே இருக்கான். அப்புறம் என்ன, ரமணானஹா எல்லாரோடையும் அவன் என்ஜாய் பண்ணி ரமிச்சுட்டு இருக்கான். ஸ்ரீர்வா யாத்தைர்வா, வாகனம் ஸ்ரீகள் எல்லா போகங்களையும் அவன் இருந்தான். ஆனாலும் அவன் இந்த சரீரம் நான் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணமும் இருந்து கொண்டு தான் அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொன்ன இந்த ஸ்ருதி எல்லாம் இருக்க. இந்த ஸ்ருதி எல்லாம் உனக்கு தெரியா, ஜடபரதர் மாத்திரம் நீ கோட் பண்ணிய, இதையும் பாத்துக்கோ. ஆகையினால இதுல இருந்து என்ன தெரியுது, ஜடபரதர் மாதிரியும் இருக்கலாம், ஆக்டிவாக இருக்கக்கூடியவர்களாகவும் இருக்கலாம். இப்படித்தான் 2 பக்கமும் நமக்கு இருக்கு. புராண வச்சனத்துல இருந்து இப்படி இருக்கக்கூடியவர் இருக்கு, ஸ்ருதி வச்சனம் ஸ்பஷ்டமா இருக்கு, ஆக்டிவா தான் இருப்பான் ஞானி அப்படின்னு சொல்றது. நைஷ்கர்மியாதி சித்தி கிரந்தங்கள்லாம் இதை நிறைய டீல் பண்ணியிருக்கார் சுரேஸ்வராச்சாரியார். அவர் என்ன சொல்றாருனாக்க, யதேஷ்டாச்சரணம் அப்படின்னு புராணத்துல விட்டதெல்லாம் நியாயமா இருக்கலாம், நமக்கு தெரியாது. புராணங்கள்ல சொன்னாக்க பொய் இருக்காது, அவளுக்கெல்லாம் இருந்துக்கலாம். அப்படிப்பட்ட மகான்கள் இருந்திருக்காங்க, நம்மளே பார்த்திருக்கோம். சேஷாதிரி சுவாமி எல்லாம் அப்படிதான் இருந்தார் அப்படின்லாம் பார்த்திருக்கோம். அப்படியும் இருக்கலாம். ஆனா சாதாரணமா நம்ம என்ன பண்ணா, ஆகமாந்தரேன வேதாந்தம் படிக்காத ஒரு ஞானி வரான்றது நமக்கெல்லாம் ஒத்துக்கல. ஏன்னா நம்ம ஆச்சாரியாருடைய பந்தா எல்லாரும் படிச்சுதான் இருக்கணும். அப்படி இந்த ஜென்மால அவ படிக்காமையே அவர் ஞானியா இருக்காருன்னா, போன ஜென்மால அவன் படிச்சிருக்கணும். எப்படி இருந்தாலும் தத்துவமசியாதி மகா வாக்கியத்தை புரிந்து கொள்ளாம ஒருத்தனுக்கு ஞானம் வந்ததுன்றத ஒத்துக்கொள்ள முடியாதுன்னு நமக்கு சாஸ்திரங்கள்ல இருந்து தெளிவா தெரிகிற காரணத்தினால நம்ம எப்படி புரிஞ்சுக்க வேண்டி இருக்குன்னா, இந்த சாஸ்திரத்தினுடைய அறிவு இருக்கு, அது வரணும்னாக்க எப்படி படிச்சிருக்கணும்னாரு. அது என்ன, சமதமாதி சர்க்க சம்பத்தியோட இருக்கிறவன் தானே இதை படிச்சிருக்கணும். அப்ப சமசமாதி சர்க்க சம்பத்தியோட ஆச்சார அனுஷ்டானங்களோட இருக்கக்கூடியவனுக்கு ஞானம் வந்தது. ஆனால் என்ன பை பிராக்டிஸ் அவனுக்கு என்ன வரும், ஞானம் வந்தாலும் அவனுடைய ஆக்டிவிட்டிஸ் எல்லாம்
இப்படிதான் இருக்கும். அதனாலதான் சொன்ன யஜ்யதாச்சரதி சிரேஷ்டா ததேவ இதரோ ஜனஹா. எல்லா ஜனங்களும் அவன் பிரமாணம் கொடுத்து அதுதான் அவனுக்கு பிரமாணமா இருக்கு. லோகத்துல இப்படித்தானே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு இத மனசுல வச்சுட்டு தான் கீதாச்சாரியன்னு சொல்லியிருக்கார். அதனால இந்த ஆக்டிவ் ஞானியா இருக்கக்கூடியவர்கள் தான் நமக்கு ரொம்ப சகாயமாக இந்த உலகத்துல இருந்துட்டு எல்லா கோவில்கள் எல்லாம் உதாரணம் பண்ணி சின்ன சின்ன ஸ்லோகங்கள்லாம் எழுதி எல்லாருக்கும் அதை புரிய வச்சு அந்த ஸ்லோகத்திலேயே வேதாந்த வாக்கியங்களை போட்டு விட்டு அப்புறம் அந்த வேதாந்த வாக்கியங்கள் என்னதுன்னு அவனுக்கு தெரியற மாதிரி பண்ணி அதே மாத்திரு பஞ்சகம் எழுதி அம்மாவனுடைய கிரேட்னஸ் சொல்ல வர அவரே அம்மா அப்பாவை கிண்டல் பண்ற மாதிரி எழுதக்கூடிய ஸ்லோகம் மாதாஜி அவரே ந மாதா ந பிதா ந சாஸ்திரம் ந சாஸ்தா ந குரு ந சிஷ்யான் அவரே நிர்வாண சட்டம் எழுதினார். ரெண்டுமே அவர் தானே எழுதியிருக்காரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அந்தந்த அதிகாரிக்கு ஏத்த மாதிரி எழுதி கடைசியா இந்த நிலைமைக்கு வரணும் அப்படின்னு எழுதியிருக்கிறதுனால இப்போ ஸ்ருதியானது கிளியர் கட்டா இந்த மாதிரி ஞானிகளை ஜக்ஷத்து கிரீடன்னு ரத்திம் விந்தன் இது அஸ்ரௌஷீஹி நக்கிம் ஸ்ருதிம். நீ இந்த மாதிரி ஸ்ருதி சொன்னது கேட்கலையாப்பா சாந்தோக்கிய உபனிஷத்து எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னாரு. சரி சார் அப்படின்னா இந்த புராண வச்சனத்துல சொன்னீங்களே அதுக்கு என்ன தாத்பரியம் அப்படின்னு கேட்டா நஹி ஆஹாராதி சந்த்யஜ்ய பரதாத்யாஸ்திதா க்வசிதே காஷ்டபாஷாணவத் காஷ்டபாஷாணவதே கிந்து சங்கபீதா உதாசத்தே. அதுவா காரணம் என்னன்னாக்கா ஜடபரதன் கதையே கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணா தெரியும். அவன் ஒண்ணு ஜடம் மாதிரியோ பாஷாணம் மாதிரியோ நீ நினைக்கிற மாதிரி அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி ஞானினாக்கா ஒரு வாரத்துல உட்கார்ந்துருக்க மாதிரியோ இல்ல. அவனும் ஆக்டிவா தான் இருந்தான். அவன் ஒரு தடவை பட்ட மானா இருக்கும்போது அவன் பட்ட அவஸ்தை இருக்கிறதுனால இந்த தடவை அவரே கான்சியஸ்லி சோசன் திஸ் பாத். ஏன்னா இது மாதிரி இருந்தான்னாக்கா இந்த பிராரப்தமானது நம்மளுக்கு போய் எமோஷனல் அட்டாச்மெண்ட் வந்துருச்சுனாக்க படிச்ச ஞானங்கள்லாம் போயிடும். எமோஷனல் பர்சனாலிட்டியா வாழக்கூடாதுன்றதுக்காக இது எதுலையுமே கலந்துக்காம இருந்தார். அதனால நகி ஆகாராதி சந்தேஜ அவர் ஒன்னும் பரதர் ஆகாரங்களை எல்லாம் அப்படியே விட்டு அப்படி சந்தேஜ பரதாத்யாகா சிதாகா கொச்சித்து ஏதோ ஒரு இடத்துல அவர்கள் இருந்து கொண்டு காஷ்ட பாஷானவது இதெல்லாம் உங்களுடைய கற்பனை. கல்லு மாதிரி இருந்தாரு, மண்கட்ட மாதிரி இருந்தார். அப்படி எல்லாம் இல்ல. அவரு சாப்பிட்டு தான் இருந்தார், எல்லா மாதிரி தான் இருந்தார். ஆனா உள்ளுக்குள்ள அகம் பிரம்மாஸ்மின்ற அந்த அறிவானது அவருக்கு எப்போதும் ஜொலித்து கொண்டே இருந்தது. அதனால அவர் இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸோட தன்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கவே இல்லை. அதனால ஏன் அப்படி பண்ணிக்கல? கிந்து சங்கபீதா ஊதாசத்தே அவர் இந்த சங்கம் இருக்க சங்காத் சஞ்சாயத்தே காமஹா காமாத் குரோதோபிஜாயதே குரோதாத் பவதி சம்மோஹா சம்மோஹாத் ஸ்மிருதிப்ரம்சா ஸ்மிருதிப்ரம்சாத் புத்திநாசா புத்திநாசாத் பிரணஷ்யதி அப்படின்ற பயம் அவருக்கு வந்திருக்கு. இந்த சங்கம் இருக்க சங்கம் வந்துட்டேனால் ஓகே காமமானது ஏற்படும். ஒரு 4 தடவை பார்த்தாருனாக்கா சரி பரவாயில்ல என்ன தப்பு அப்படின்னு தோணி போயிடும், மனசு தடிச்சு போயிடும் இல்லையா. 4 தடவை இந்த காஃபி குடிக்கிறதுலாம் என்ன ஆச்சு, ஒரு காலத்துல தப்பா இருந்தது ஹோட்டலுக்கு போறதுல, இப்ப என்ன ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமா அது பழக்கமான ஒண்ணுன்னு இப்ப மனசுலயே கேட்காது காசு சாப்பிடல அப்படின்ற அளவுக்கு அப்படி வந்துடாது. அது அப்படிதான் அது காலம். சங்காத் சஞ்சாயத்தே காமஹா காமாத் குரோதோ விஜாய். அது கொடுக்கலன்னா கோபம் வேற வரும். என்ன சார் மனத்துல பாராயணம் அரேஞ்ச் பண்ணிருக்காரு, காப்பி கூட அரேஞ்ச் பண்ணலையே, கோபம் வேற வருது. எந்த அளவுக்கு போயிருக்கு பாருங்க இவனுடைய அஞ்ஞானமானது. அவ்வாறு குரோதோ விஜாய் குரோதாத் பவதி சம்மோகா இல்லையா. இந்த குரோதம் வந்துட்டுனாக்கா அதுலயேதான் புத்தி இருக்கு. இதுதான் இது இப்படி கூட பண்ணிட்டாங்களே எப்படி ஆயிடும் சம்மோகா ஸ்மிருதி பிரம்சா. இப்ப நம்ம படிச்சது அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது எல்லாம் ஸ்மிருதி பிரம்சா. ஸ்மிருதி பிரம்சா புத்தி நாசா புத்தி நாசாத் பிரணஷ்யதி. இதுதான் காரணம், இந்த சங்கம் தான் காரணம் அப்படின்றதுக்காக தான் ஆச்சாரியாரு சத்சங்கத்வே நிசங்கத்துவம் நிசங்கத்வே நிர்மோகத்துவம் நிர்மோகத்வே நிச்சல தத்திகி நிச்சல தத்துவே ஜீவன் முக்தி. நிச்சல தத்துவம் தெரியணுமே ஆனால் நிர்மோகத்துவம் வரணும், நிர்மோகத்துவம் வரணும்னாக்க நிசங்கத்துவம் வரணும், நிசங்கத்துவம் வரணும்னா சத்சங்கம் வரணும். சத்சங்கத்துல இருந்து 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 இருந்தாதான் அவனுக்கு அந்த சத்சங்கத்திலேருந்து இந்த வாசனை வந்த உடனே அதுக்கப்புறமா ஜனரந்த சந்ததியிலேருந்து அவன் வெளியில போகணும் அப்படின்னு நினைக்கிறான். அதுக்கப்புறம் நினைக்க ஆரம்பிச்ச உடனே அவன் தனியாவே நம்ம இருந்தோன்னா ஏன்னா இன்னொருத்தர்னு ஒண்ணு இருந்ததுன்னா அதுவும் காமத்துக்கு காரணமா இருக்கு அப்படின்லாம் நினைச்சுன்னு அவனுக்கு ஞானம் வருது. அதுக்கப்புறம் அந்த நிர்மோகம் போயிடுச்சுனாக்கா அவனுக்கு நிச்சல தத்துவத்துல ஒரு ஈடுபாடான வருது. நிச்சல தத்துவம் வந்தது ஆனால் அவனுக்கு ஜீவன் முக்தியானது ஏற்படுகிறது அப்படின்னு ஆச்சாரியர் சொல்ல.
அதனால இந்த சங்கத்துக்கு ரொம்ப பயப்பட வேண்டியிருக்கு. அந்த சங்கத்துக்கு பயந்துட்டு தான் ஜடபரதரானவர் இதெல்லாம் வேண்டான்னு சொன்னாரே தவிர அவளோடைய சத்சங்கத்தோட இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளம் இல்ல. இந்த துஷ்பங்கத்தோட சேர்ந்துட்டான்னாக்க இவனை அறியாமையா அவன் அந்த பக்கத்துல போயிடுவான் அப்படின்ற பயத்தினால. கிந்து சங்கபீதா உதாசத்தே, அந்த சங்கத்துக்கு பயந்துட்டு தான் இந்த ஜடபரதரானவர் உதாசீனமாய் அப்படியே இருந்தார். உதாசீனமாக எதிரியும் அட்டாச்மெண்ட் இல்லாம அவர் இருந்ததுக்கு காரணம் அந்த சங்க பீதி தான் தவிர வேற ஒண்ணு இல்ல. அவருக்கு தெரியாதது ஒண்ணு இல்ல. சாப்பிடல அவர் கட்ட மாதிரி இருந்தார், எல்லாம் தெரியும் அவருக்கு. சதாசிவ பிரம்மேந்திரன் அப்படித்தானே இருந்தார். அவருக்கு என்ன தெரியாம ஒண்ணு இல்ல, எல்லாரும் மாதிரி தான் அவர் இருந்தார். ஆனா ஒரு வார்த்தை குரு சொன்னார், பேசிட்டே இருக்கே, எப்ப பார்த்தாலும் சாஸ்திரம் உலகிட்டே இருக்க, உனக்கு பேச்ச நிறுத்த மாட்டியா அப்படின்னு ஒண்ணு. அத ஒரு குரு உன்னுடைய வாக்கியத்தை அப்படியே அது ஒரு போதனையா எடுத்துன்னு அன்னில இருந்து பேச்ச விட்டாரு. அவரு பேசவே போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இங்க எல்லா இடத்துலயும் போயிட்டு இருந்தாரு. அவரை பற்றிய நிறைய கதைகள்லாம் நம்ம கேட்கிறோம். அவருடைய கைய வெட்டினானா கூட கவலையே பண்ண, ஐயோ கையில இருந்து ஏதோ உழுத மாதிரி இருந்ததுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து திருப்பி வச்சுட்டு போயிட்டாரா. அதை பார்த்து அந்த வெட்டினவன் அந்த முகமது ராஜா ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. இப்படி ஒரு மகானான கைய வெட்டுறேன் நானே விட அவர் பாட்டுக்கு என்ன திட்ட கூட இல்ல, அந்த கை விழுந்த கட்டையை எடுத்து திருப்பி கையில வச்சுன்னு அவர் பாட்டு அனுப்புற, அதுவும் ஒட்டிக்காது. இப்படி எல்லாம் அவர் லீலை எல்லாம் பண்ணாரு. எல்லாரும் மாதிரி சதாசிவ பிரம்மேந்திரான்னு கேட்கிறான். ஆனா அப்பேற்பட்டவர் தான் அவர் ஆத்மானந்த விலாசன் புக் எழுதி ஆத்மாவை பத்தி நிறைய சாஸ்திர சாந்தோக்கிய உபநிஷத்துல இருந்து பிருகதாரண்ய உபநிஷத்தெல்லாம் அவர் தான் கோட் பண்ணியிருக்காரு. அவரை பத்தி போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாம் அவருடைய குரு கிட்ட, ராமானந்தேந்திர சரஸ்வதி கிட்ட. என்ன இந்த மாதிரி உங்க சிஷ்யன் சதாசிவ பிரம்மேந்திரான் பைத்தியகாரம் மாதிரி அங்க இருக்காங்கன்னு அவர் சொன்னா, அவனுக்கு எனக்கு இன்னும் வரலையே அப்படின்னு அவனை பார்த்து பொறாமப்பட்டாராம் அவருடைய குரு. இன்னும் இப்படி வந்துருச்சு அவனுக்கு. அதனால அவருக்கு அவருடைய ஒரு வார்த்தையை அவன் கடைபிடிக்கும் போது அவர் கண்டுபிடிச்சிட்டார் இவன் யாரு அப்படின்னு. இப்படி எல்லாம் சொல்றான். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? சங்க பீதி இல்லையா, அதை விட்டுட்டு போனோன்றதுக்காக தான் அவருக்கு இந்த பேசுறதுல ஒரு ஓவர் அட்டாச்மெண்ட் இருந்தது சதாசிவ பிரம்மேந்திராவுக்கு. எங்க பார்த்தாலும் சதத்துல பேசணும், அங்க பேசணும், லெக்சர் கொடுக்கணும்ன்ற அந்த பேச்சிலேயே ஒரு இது இருந்ததுனால அந்த குருவானவர் ஒரு தட்டி வச்சார். இவனுக்கு பேச்சிலேயே உனக்கு வேண்டாம், பேச்சை நிறுத்துன்னு அதை பிடிச்சுட்டாரு அவரு. இதெல்லாம் சங்கம் தான், இதுவும் ஒரு சங்கம் தானே, இதுவும் ஒரு சங்கம் தான். ஆகையினால சங்கபீதா உதாசத்தே சங்கோ சங்கீ பாத்தியதே லோகே நிசங்க சுகமஷ்ணுதே தேன சங்க பரித்யாஜ்ய சர்வதா சுகமிச்சதா. இவ்வளவு சுதீர் சங்கா சஞ்சாயத்தை காமஹான் பெரிய சுதீர் பிரஜஹாதி யதா காமான் பார்த்தா மனோகதான் காமான் சர்வான எல்லாத்தையும் பிரஜஹாதி, இதெல்லாம் நீ ஒழிக்க ஆகணும், அப்பதான் சித பிரஜனாக ஆக முடியும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதனால இந்த சங்கம் உடையவனுக்கு பேரு சங்கி அப்படின்னு பேரு. இந்த சங்கீகி பாத்தியத்தே லோகே, உலகத்துல சங்கம் உடையவன் பாதிக்கப்படுகிறான் இந்த உலகத்துல இல்லையா. ஏன்? சங்கா சஞ்சாயத்தை காமஹா காமாத் பிரணச்சதி அப்படின்றது வரைக்கும் நீங்க எடுத்துன்னு போனோம். அதனால சங்கா சஞ்சாயத்தை காமாத் குரோதோ பவதி குரோதோ பவதி சம்மோகா சம்மோகாத் ஸ்ருதி பிரம்சா ஸ்ருதி பிரம்சாத் புத்திநாசா புத்திநாசாத் பிரணச்சதி. சோ இந்த சங்கமானது நாசத்துக்கு கொண்டு போய் பாதத்தே அப்படின்ற அர்த்தத்துல சொல்றாரு. சங்கோகி பாத்தியத்தே லோகே, லோகத்துல பாக்குறோம் இல்லையோ, உலகத்துல இந்த அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடியவன் இந்த சங்க இந்த ஹிருதய கிரந்தியை யாரு வெட்டுறதுக்கு ட்ரை பண்ணாம இருக்கானோ, அதை மேலும் மேலும் அந்த புகையை போட்டு வளர்க்கிறானோ அவன்லாம் பாத்தியத்தே லோகே. நிசங்கா சுகமஷ்ணுதே, யார் ஒருத்த சங்கம் இல்லாம இருக்கானோ அவன் தான் இங்க சுகமஷ்ணுதே. கௌபீனவந்தா கலு பாக்யவந்தா அப்படின்னு ராஜாரியா. இந்த ட்ரெஸ் எல்லாம் இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ப்ராப்ளம் தான். இதை போடுறதா அதை போடுறதா இதை துவைக்கணுமே எல்லாம் இருக்கு. அது கூட கிடையாது அவனுக்கு. இந்த பட்டினத்தாருக்கு பார்த்து பத்ரகிரியார் சிரிச்சாராம். என்ன நான் கரெக்டா தானே இருக்கேன், சிதம்பரம் கோயில்ல தெற்கு கோபுரத்திலேயே உட்கார்ந்து இருக்கேன், நான் எதுவுமே பண்றதுலயே எனக்குன்னு ஒரு தட்டு தானே வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு பண்ணோன்னு அந்த மெசஞ்சர் கிட்ட சொல்லி அனுப்பிச்சாராம். ஏன் பத்ரகிரியார் என்னை பார்த்து கிண்டல் பண்றாரு அப்படின்னா, அவனுக்கு இன்னும் தட்டு கேட்கறதோ அப்படின்னு கேட்டாராம். உடனே அவங்க அதுக்கப்புறம் தான் தட்டை தூக்கி போட்டாராம். ஓஹோ, தட்டு வச்சு இருக்கிறது பாரா, என்ன வெறும் கை இருக்கு, பகவான் கொடுத்த கையை விட்டுட்டு இந்த தட்டுல போய் வாங்கணும்னா அந்த தட்டுல ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு, அதுதான் பத்ரகிரியார் சொல்லியிருக்கார் அப்படின்னு புரிஞ்சுட்டு அதை தூக்கி போட்டாராம். இப்படி நிசங்கமாக இருந்தாதான் உண்மையான சுகமானது வரும்.
இந்த சங்கம் கொஞ்சம் இருந்தது ஆனாலும் அது சுகத்துக்கு கேடுதான். ஏன்னா எந்த சுகமாக இருந்தாலும் அது துக்க மிஸ்ரிதத்துவம் வருது, பந்தகத்துவம் வருது, அதிருப்திகரத்துவம் வருது. அதனால அதிருப்திகரத்துவம், பந்தகத்துவம், துக்க மிஸ்ரிதத்துவம் 3 தோஷங்களோட கூடினதுதான் சுகம் எல்லாம். அதனால அந்த சுகத்தை நம்ம நாடக்கூடாது. அப்படின்னாக்க என்ன அர்த்தம்? சங்கத்தை நாடாமல் இருந்தாதான் வரும். அதனால நிசங்கா சுகமஷ்ணுதே தேன. அதனால சங்கஹா பரித்தியாஜ்யா. எந்த சமயத்திலயும் ஒண்ணு சொல்றேன், திடீர்னு நமக்கு அட்வைஸ் பண்ணிட்டாரு வித்யாரண்யர். முதல்ல இந்த சங்கத்தை விடுங்க. என்ன சங்கஹா பரித்தியாஜ்யா. சங்கஹான்னா என்ன அர்த்தம்? இது லௌகிகமான சங்கத்தை விடணும். சத்சங்கம் தான் நிசங்கத்துக்கு காரணமா இருக்கிறதுனால அதை ஒத்துக்கிறோம் நம்ம. ஆனா அதுலயும் என்ன அர்த்தம்? அதையும் உடனோன்னு தெரிஞ்சுட்டுதான் சத்சங்கத்துக்கும் போனோம். சத்தங்கத்திலேயே நினைக்க ஆரம்பிச்சேன்னா அது ஒரு சாஸ்திர வாசனை மாதிரி. சத்தங்க வாசனையும் ரொம்ப பிரபலமா இருக்கும். அதுல வர பாலிடிக்ஸ் எல்லாம் நிறைய வரும். இந்த சத்தங்கம் இன்னும் கொஞ்சம் அதனால சத்தங்கமும் விடுறதுக்கு தான்றதை தெரிஞ்சு யாரோ போனாலும் ஒரு நாள் இதை நம்ம விட்டு போகணும்னு நினைக்கிட்டே இருக்கணுமே தவிர அதை அப்படியே வளர்க்கணும். இந்த லைன் கிளப், ரோட்டரி கிளப் மாதிரி ஓஹோன்னு வளர்ந்து பெரிய பெரிய பிரான்ச் எல்லாம் ஆகக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அஜ்ஞானிகள் ரொம்ப ஜாஸ்தி இருந்தா அது பெருசா ஆகும்ன்ற அர்த்தம். அதெல்லாம் வெளியில ரொம்ப ஜாகிரதையா சொன்ன ஒரு மண்டலி பெருசா இருக்குன்னா என்ன அர்த்தம்? நிறைய அஜ்ஞானிகள் இருக்காங்கன்றத புரிஞ்சுக்கணுமோ இல்லையா? நிறைய ஞானிகள் இருந்தாங்கன்னா அது போய் தானே ஆகலாம். ஏன்னா சங்கம் எதுக்கு வருது? நிசங்கத்துக்காக தான். இதெல்லாம் கொஞ்சம் சாஸ்திரம் வச்சுதான் இதெல்லாம் கொஞ்சம் புரியறது கஷ்டம். ஆனா புரிஞ்சுட்டுதான் ஆகலாம். அது சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு காதுல உழறதுக்கு. ஆனா அது புரிஞ்சுக்கிட்டுதான் ஆகணும் அது இல்லையா? அதனால தேன சங்கஹா பரித்தியாஜ்யா. அதனால இந்த சங்கமானது நிச்சயமாக தியாகம் பண்ணிதான். பரித்தியாக பரிசமந்தா 4 பக்கமும் யோசிச்சு பாருங்க. இது ஒரு நாள் இந்த குரூப்பிசம்ல இருந்து நீங்க வெளியில வந்துதான் ஆகணும். இந்த குரூப்ல போய் மாட்டிட்டீங்க. தேன சங்க சர்வதா சுகம் இச்சதா. உங்களுக்கு உண்மையிலேயே சுகம் விரும்புவதாக இருந்தா சங்கத்தை நீங்க பரித்தியாகம் பண்ணித்தான் ஆக வேண்டும். சங்கஹா பரித்தியாஜா சர்வதா சுகம் இச்சதா. சர்வதா எப்பொழுதும் சாஸ்வதமான ஒரு சுகம் உங்களுக்கு வேணும், இச்சதா என்ற ஆசை இருந்ததே ஆனால் நீங்க என்ன பண்ணணும்? சங்கஹா பரித்தியாஜா. எல்லாரோடையும் ஒன்னா சேர்றது, அவளோட இருக்கிறதெல்லாம் நிறுத்தித்தான் ஆகணும் அப்படின்னு நடுவுல சைலண்டா வித்யாரண்யர் அவங்க பாருங்க அப்படி ஒரு சன்னியாசத்துக்கு ஒரு கேன்வாஸ் பண்ணிட்டாரு. நடுவுல சங்கீஹி பாத்தியதே லோகே நிசங்க சுகமஷ்ணுதே தேன சங்க பரித்தியாஜ்யா சர்வதா சுகம் இச்சதா. சங்கீஹி இந்த சங்கமுடையவனானவன் பாத்தியதே லோகே இந்த உலகத்துல நிச்சயமா அவன் பாதிக்கப்படுகிறான்பா, கண்ணெதிர்க்க பாக்குறான். நிசங்கா சுகம் அச்சது. நிசங்கமா யார் இருக்கானோ அவனுக்குதான் சுகம், ஜீவன் முக்தியாகுது. அது தேன சங்கஹா. அதுல இருந்து என்ன தெரியுது? சர்வதா சுகம் இச்சதா. எப்பொழுதும் சுகம் வேணும் என்று ஆசைப்படுபவர்கள், ஜீவன் முக்தி வேணும், ஆனந்த ரசமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவை அனுபவிக்க வேண்டும் என்று யாருக்கு ஆசை இருக்கிறோ அவர்கள் சங்கஹா சங்கத்து பரித்யஜதாம் இல்லையா அப்படின்னு அழகா அவர் உபதேச பஞ்சகத்துல சொன்னார். வேதோ நித்தியம் அதீயதாம் சொல்லும்போது சங்கத்தத்து பரித்யதா சத்சங்கமாக இருந்தாலும் அப்படின்னு அங்க கிளியரா சொல்லியிருக்காரு. பரித்யஜதாம் விட்டுதான் ஆகணும் அப்படின்னு. அஜ்ஞாத்வா சாஸ்திர ஹிருதயம் மூடோ வக்தி அந்யதா அந்யதா மூர்க்கானாம் நிர்ணயஸ்வாஸ்தாம் அஸ்மத் சித்தாந்த உச்சதே. இந்த சாஸ்திரத்தினுடைய தாற்பயத்தை அறிந்து கொள்ளாமல் நிறைய பேர் டீப் நாலேஜ் இல்லாத எதையோ என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்ன புரிஞ்சுக்கணும்? இந்த சங்கம் எல்லாம் என்னைக்கு இருந்தாலும் பிரச்சனை தான். இந்த சங்கத்தை வளர்க்கறதுன்றது என்னமோ தமிழ்ச்சங்கம் இந்த சங்கம் மாதிரி நம்ம பேசிட்டு இருக்கோம். எந்த சங்கமுமே வளரக்கூடியது கிடையாது. எல்லா சங்கமும் ஒரு நாள் தியாகம் பண்ணணும்ன்றத புரிஞ்சுக்கணும். அஜ்ஞாத்வா சாஸ்திர ஹிருதயம். இந்த சாஸ்திரத்தினுடைய உண்மையான இம்போர்ட் என்ன, பர்பஸ் என்ன அப்படின்றது தெரியாததுனாலதான் இதெல்லாம் காரணம். வேதாந்தம் இல்லைன்னாக்கா தகராறு. வேதாந்தம் பண்ணாம, உபனிஷத் சப்போர்ட் இல்லாம எந்த காரியம் பண்ணாலும் சரியான அர்த்தங்கள்லாம் புரியாது. 4 வேதாந்த கிரந்தங்கள் பார்த்தாதான் உங்களுக்கு புரிய. பஞ்சதசி மாதிரி விஷயங்கள்லாம் அப்படி புட்டு அவர் வைப்பாரு உங்களுக்கு. என்ன அங்கங்க எங்கெல்லாம் சொல்லியோ, பிருதாரண்யத்துல சொல்லியிருக்கிறது, சாந்தோக்கியத்தில் சொல்லியிருக்கலாம், நமக்காக இங்க எடுத்து கொடுக்கிறார் பாருங்க. அஜ்ஞாத்வா சாஸ்திர ஹிருதயம். சாஸ்திரத்தினுடைய உண்மையான பர்போட், அதனுடைய ஹிருதயம் என்ன அப்படின்றத அயம் மூடகா, இந்த மூடனானவன் பக்தி அந்யதா அந்யதா, தனக்கு தோணுன மாதிரி அவன் பாட்டுக்கு ஒன்னொரு ரீதியில பண்ணிட்டே இருக்காங்க எல்லாரும். மூர்க்கானாம் நிர்ணயஸ்வாஸ்தாம்.
இந்த மூடர்களுடைய தீர்மானம் இப்படி இருக்கட்டும், என்ன இவாளை பத்தி இப்ப பேசிட்டே இருக்கான். ஒண்ணு நம்ம தான் எல்லாரையும் முடிவு பண்ணிட்டாங்க, இவாள்லாம் அத்வைத்தத்தை ஒத்துக்காதவாள்லாம் சரியில்லை, எல்லாரையும் தள்ளுன்னு சொல்லியாச்சு. இப்ப என்ன பாக்கி இருக்குன்னா அஸ்மத் சித்தாந்த உச்சத்தை, நம்மளுடைய சித்தாந்தம் எதுக்கு அதை பார்ப்போம். இன்னொருத்தரத்துக்கு என்ன இப்ப புரியாதுன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஒரு வழி இப்ப சொல்லணுமேன்றதுக்காக இவ்வளவு தூரம் பேசினேன். இவன் இப்படி கேட்ட ஒரு பக்கிய வேண்டான். இப்ப நான் என்ன பண்ண போறேன் இல்லாத அஜ்ஞாத்வா சாஸ்திர ஹிருதயம், சாஸ்திரத்தினுடைய ஹிருதயத்தை அறியாமல் இந்த மூடர்கள்லாம் அந்நியதா பக்தி இஷ்டத்துக்கு அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதோ அவா படிச்சுட்டு அவளுக்கு தெரிஞ்ச சொல்றா. இந்த சாஸ்திரத்துல ரொம்ப தகராறு, எதை பண்ணா எங்க இடிக்கும்ன்றது தெரியாது. ஏதாவது ஒண்ணு சொன்னாக்க மீமாம்சா சாஸ்திரத்துல அங்க இடிக்கும் இதனுடைய விட, இங்க சொன்னா தர்க்க சாஸ்திரத்துல இடிக்கும். ஆத்மாவில போய் அவன் ஆத்மாவை சுகம் துக்கம் எல்லாம் ஆத்மாலதான் இருக்குன்றான், அங்க இடிக்கும். இதெல்லாம் தெரியாம அதனாலதான் இந்த வேதாந்த புராணங்கள்லாம் பார்த்து வேதமானது இந்த பௌராணிகர்லாம் பார்த்து வேதமானது பயப்படுறதான். ஐயோ இவன் பாட்டுக்கு என்ன தெரியாம இஷ்டத்துக்கு கதையில இருக்கிறத வச்சுன்னு தாற்பயம் இல்லாம பேசி விடுவானே இல்லையா ஓட்டி அப்படின்னு பயப்படுறதா. விபேதி வேதஹா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் ஞாபகம் வரல, ஒரு ஸ்லோகம் வேதாந்தத்தை தெரியாம இந்த புராண வச்சனங்கள்லாம் சொல்றவாளெல்லாம் பார்த்து பயப்படுறதா வேதம். ஐயோ இவா ஏதோ எமோஷனலா ஏதோ புராணத்துல ஒரு கதையினுடைய சாஸ்திரத்தினுடைய ஹிருதயம் தெரியாம அதை போய் குளோரிஃபை பண்ணி விடுவா. அதை வச்சுட்டு எல்லாரும் அவன் பின்னாடி போயிட்டு இருப்பா. அது ரொம்ப டேஞ்சர் அது அப்படின்னு சொல்லிருக்க. இப்படி மூர்க்கானாம் நிர்ணயஸ்து ஆஸ்தாம், அதெல்லாம் அப்படியே மூர்க்கர்கள் என்ன நிர்ணயம் பண்ண அதெல்லாம் இருக்கட்டும். அஸ்மத் சித்தாந்த உச்சத்தை, நம்மளுடைய சித்தாந்தம் என்ன, அதான சித்தாந்தம். நம்மளுடைய சித்தாந்தம் என்ன, நமக்கு கிண்டல உங்களுடைய சித்தாந்தம் எப்ப பார்த்தாலும் வைராக்கியம் உபரசி திதிச்சா அதானே, அதுதான் நமக்கு என்னமோ தெரியாத மாதிரி. இவாளுடைய கதை என்ன, ஏதோ ஆதரிச்சிக்காத நித்தியானித்யோஸ்து விவேகா திகமுத்திராத்த பலபோக விகிராக சமதமாதி சக்க சம்பத்தி இல்லையா முமுட்சுத்துவம் இதான சொல்ல போற. அதுதான் நீ என்ன திட்டாலும் பவுன புண்ணிய சிரவணம் கூடியாது. இதுதான் நான் சொல்லிட்டே இருப்பேன். நான் அந்நிய பந்தா, வேற வழி கிடையாது. ஏற்கனவே சொல்லியிருக்காரு, வேற வழி இல்லை. நீங்க எப்ப கேட்டாலும் என்கிட்ட ஒரே பதில் சமதமாதி சக்க சம்பத்தி, இதுதான் வேணும். நித்தியானித்திய வஸ்து விவேகம் வேணும். இக அமுத்திராத்த பலபோக விராகா வைராக்கியம் விவேகம், வைராக்கியம் விவேகம் உபரதி சந்நியாசம், இதுதான் சொல்றது, இதுதான் கரெக்ட் சொல்றதும் அப்படின்னு சொல்லிட்டு வைராக்கிய போத உபரமாக சகாயாஸ்தே பரஸ்பரம் பிராயேன சகவர்த்தந்தே வியுஜ்யந்தே க்வசித் க்வசித். வைராக்கியம் இல்லையா, வைராக்கியம் ரொம்ப முக்கியம். இக அமுத்திரார்த்த பல போக விராகா. நீங்க என்ன பண்ணாலும் சரி, எதுக்காக அவ்வளவு கஷ்டப்பட்டு யாகம் பண்றாரு அவரு அக்னிஹோத்திரிகள்லாம் அப்படின்னாக்க சொர்க்கத்துக்கு போலாம். சொர்க்கத்துக்கு போனான்னாக்க அங்க அமராவதி ரொம்ப பிரமாதமா இருக்கும், அமெரிக்கா மாதிரி இருக்கும் அமராவதியில. அங்க இந்திரன் பிரமாதமா இருப்பாரு. இந்திராணியினுடைய அந்த பேலஸ பாக்குறதே ஒரு அழகு. ஏன்னா நம்ம பார்த்திருக்கோமே, இவன் அங்கதானே போனான் அர்ஜுனன், மகாபாரதத்துல சொல்லியிருக்க. அங்க போனான்னாக்க எவ்வளவு ஒரு என்ஜாய்மெண்ட் எல்லாம் அவனுக்கு இருக்கு. அதுவும் கந்தர்வர்கள்லாம் உட்கார்ந்து என்னமா பாடுவாங்க, அதெல்லாம் பார்க்க வேணாமா. ரம்பா ஊர்வசி திலோத்தமா அவனுடைய டான்ஸ் எல்லாம் பார்க்கலன்னா மனுஷன் இருந்து என்ன பிரயோஜனம். இப்படி எல்லாம் நினைச்சிட்டு யாகங்கள்லாம் பண்றாங்களே, இந்த போகமும் போகணும், இங்க இருக்கிற போகவும். இக அமுத்திர அர்த்த பல போக விராகா, இது ரெண்டு என்னைக்கு போறதோ அப்பதான் வேதாந்தமானது அவனுக்கு வரும். அங்கேயே அப்படி போனா என்ன ஆச்சுன்னு சீனே புண்ணிய மத்திய லோகம். அது அர்ஜுனனும் போனானே, அவன் என்ன ஆச்சு, அங்க போய் கஷ்டப்பட்டு ஊர்வசிக்கிட்ட இருந்து சாபத்தை வாங்கிட்டு வந்தான். ஒரு வருஷம் நீ பேடியா இருக்கணும் போ அப்படின்னா அவளுக்கு கோபம் வந்துருச்சு. அவன் கிட்ட போய் நீ என்ன போய் விரும்பாம எப்படி இருப்ப, உலகத்திலேயே அழகி நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்வசி போய் கேட்டான். இவன் என்ன பண்ணானாங்க, அம்மா இந்த உங்களுடைய தேவர்கள் ரூல்ல எனக்கு வராது, நான் இங்கேருந்து வந்தவன், நான் துவாபர யுகத்துல இருந்து வந்தவன், எனக்கு அப்பா இந்திரன், நீ இந்திரனுடைய சபையில இருக்கக்கூடியவன், நீ எனக்கு அம்மா ஸ்தானம், ஆனா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம்னா அவளுக்கு கோபம் வந்து. அதெல்லாம் கிடையாது, இந்த ஊர் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்றாங்க. உங்க ரூல்ஸ் என்னவா இருந்தா எங்க ரூல்ஸ், நீ எங்க அப்பாவுக்கு வேண்டியவர், அதனால கிடையாதுன்னு அவளுக்கு கோபம் வந்துச்சு. ஒரு வருஷம் நீங்க இணக்கா இருக்கணும் போ அப்படின்னு சொல்லிட்டா. ஆனா அது தேவர்கள் கொடுக்கக்கூடிய சாபத்துக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும். அவனுடைய வாயிலிருந்து வராதுன்னா அந்த இடத்துல அவன் எவ்வளவு கிரேட்ன்றதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். ஊர் வச்சுனாக்க சாதாரண ஏதோ சினிமா பார்த்து நம்ம புரிஞ்சுக்க கூடாது. அவளே ரொம்ப தெய்வீகமான அவள் இவனுடைய பிராரப்தத்தை போய் ஒரு வருஷம், ஏன்னா அந்த சமயத்துல துரியோதனை ரொம்ப கலடா பண்ண போறானா, இவாளை தேடி இவாளை ஒழிச்சிட்டான்னாக்க
13 வருஷத்துக்குள்ள ஓடியது இந்த ராஜ்யத்தை நம்ம அடிக்கலான்றதுக்காக அவன் ராங் பிளான் பண்றதுக்காக இவா தேவர்கள்லாம் சேர்ந்து அவனுக்கு ஒரு கவுண்டர் பிளான் இவாளுக்கு தெரியாம பண்ணிவிட்டாங்க. அங்க பண்ணி இவனை அஜ்ஞாத வாசத்துல இருக்க வச்சார். இப்படி இந்த மேல் லோகத்திலயும் ஆசை இருக்க கூடாது. இங்க இக அமுத்திர, அமுத்திரான்னா மேல் லோகம், இக அமுத்திர அர்த்த பல போக விராகா, இந்த பொருள்கள்னால வரக்கூடிய போகத்திலேயே ஒரு நாட்டம் இல்லாமல் பற்றற்று இருக்கும் தன்மை விராகா. விஜத ராகா விராகா, வைராக்கியம்னு பேரு. அப்புறம் ஞானம், தத்துவ ஞானம் ரொம்ப அவசியம். ஞானம்னா இங்க விவேகம் இத்தியாதா, விவேகம் வைராக்கியம்னு சொல்றோம் இல்லையா, அது ரெண்டு பேர். விவேகம்னா என்ன, நித்யா நித்திய வஸ்து விவேகம். அப்புறம் உபரமாக ஒரு வித்ராயல் ஆட்டிடியூட், எல்லார்கிட்ட இருந்து எல்லா சமயத்துல இருந்து வித்ராயல் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். யாரோடைய சங்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா தள்ளிட்டே போனோம் இல்லையா, தனியா வந்துட்டு உபரமாக சகாயாக தே பரஸ்பரம். இந்த 3 இருக்குல்ல, இவாள மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் யாருமே கிடையாது. இந்த 3 பேர் தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. யாரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்? வைராக்கியம், போதம், உபரமம். இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ் இவாளுடைய சகாயம் ஒருத்தனுக்கு இருந்துச்சுன்னாக்க பிராயேன சகவர்த்தத்தை. சாதாரணமா யோசிச்சு பார்த்தேன்னா இந்த 3 ஒன்னாதான் இருக்கும். பாருங்க, விவேகம் இல்லாம வைராக்கியம் வருமா? வைராக்கியம் இல்லாம விவேகம் வருமா? வைராக்கியம் விவேகம் இல்லாம உபரதி வருமா? எல்லாருக்கிட்டே இருந்து ஒரு விட்ராயல்லா இருப்பானோ, ஒரு சத்சங்கத்துல ஒரு பற்றின்மை வருமோ? இதெல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு காம்ப்ளிமெண்ட்ரி. வைராக்கியம், போத, உபரமா. இந்த வைராக்கியம், ஞானம், உபரதிகி, இந்த 3மே சகாயாக தே பரஸ்பரம், எல்லாம் ஒண்ணுக்கு ஒண்ணு சகாயம் பண்ணிக்கிறது. ஒண்ணு வைராக்கியத்தை நீங்க வளர்த்துனீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு குரு கிட்ட இருந்து நித்யானித்திய வஸ்து விவேகம், தத்துவமசி வாக்கியமானது வருது. அதுல இருந்து உங்களை அறியாமையே இந்த உலகத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நீங்க விலகின்றே வரைங்க, கொஞ்சம் கொஞ்சமா ஒரு செக்லூடடா ஆயிடுறீங்க. உபரமாக சகாயாக தே பரஸ்பரம் பிராயேன சகவர்த்தந்தே. இதெல்லாம் அநேகமா சேர்ந்த பிராயேன சகவர்த்தந்தே. இது வேதாந்தம் படிச்சான்னாக்கா என்ன அர்த்தம்னா, அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இந்த வைராக்கியமானது நீங்க விரும்பினாலும் அவன்கிட்ட இருக்கும். அதே மாதிரி இந்த நாலேஜ் எது இருந்தாலும் டக்குன்னு புரிஞ்சுக்கிறது, ஒரு மெச்சூர்டு ஹேண்ட்லிங் ஆஃப் திங்ஸ் கீதை படிச்சு அவனுக்கு இருந்துதான் ஆகும். அதுக்கப்புறம் உப்பரமாக அவன் எல்லாத்தையும் பார்த்து உடனே எக்ஸைட் ஆகி எல்லாரோடையும் போன எல்லாரையும் கரெக்டா அவர் கரெக்டா எதை புரிஞ்சுக்கணுமோ அதை புரிஞ்சிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய தப்பும் அவனுக்கு முதல்ல தெரியும் என்ன இல்லையா. உப்பரமாக இப்படி பிராயேன சகவர்த்தந்தே இதெல்லாம் சேர்ந்துதான் இருக்கும். வியுஜ்யந்தே கொச்சித்து சில சமயத்துல என்ன இவைகள்லாம் வேறு மாதிரி பண்ண வேண்டிய நெசசிட்டியானது வருது இல்லையா. வைராக்கியத்தை சில சமயத்துல அதிகமா ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு, சில சமயத்துல உபரதிய ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கு, சில சமயத்துல அறிவின் பொருட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் பிரயத்தனம் போட வேண்டியிருக்கு. இப்படி இருக்கு அப்படின்றத பத்தி கொஞ்சம் விஸ்தாரமா இதை பத்தி இப்ப சொல்ல போறாரு. இத அடுத்த புதன்கிழமை. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி.